நீங்க எப்படி இருக்கீங்க? இவருக்கு ஹேண்ட்ஸமா? ஆமா ப்ரோ. என்ன வித்தியாசமா சொல்லாமே. சொல்லு. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும். லைக் ஆவரேஜ் ப்ரோ. அந்த லாஸ்ட் பீட் தான் சூப்பரா இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டு ஒரு மாதிரி சுமார்னு சொல்லலாம். எனக்கு பர்சன் நான் சொல்றேன். லாஸ்ட் பீட்டு சூப்பர், அந்த மற்றபடி சுமார் தான். எனக்கு ஏதோ நம்ம அனிருத் சாங் கேட்டு கேட்டு அந்த லெவல் யோசிக்கிறோமோன்னு தோணுது. ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாருமே அனிருத்தோட பாட்டு அந்த கேட்டு டியூன் ஃபிக்ஸிங் அப்படி வந்துட்டாப்ல. ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிட்டு நம்ம அந்த மீட்டர்லயே போகணுதா இருக்கா. ஸோ ஏதோ ஒரு ஆவரேஜா போட்டா கூட நம்மளால வந்து அந்த லெவல் இல்லடான்ற மாதிரி தான் எனக்கு ஃபைன் டச் சொல்லுங்க. அது கரெக்டு தான். இல்லை கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ கோட் சிங்கிள் ரிவ்யூ சொல்லிட்டீங்களா? இல்லை, எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. ப்ரோ எனக்கு பெருசா பிடிக்கல ப்ரோ. விஜய் டான்ஸ் நல்லா இருக்கு கடைசியில, பட் சாங் ஆடியோவா பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா பிடிக்கல. கார்த்திக் ப்ரோ, இது ரஃப். அப்ப எனக்கு டவுட், ஃபர்ஸ்ட் வாட்டி ரஃப் ட்ராக் கேக்குற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு யாருன்னா ஃபீல் ஆச்சு? எனக்கு அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. சாங் ஒரு மாதிரி போயிட்டு வாய்ஸும் இந்த மியூசிக்கும் சிங்க் ஆக மாதிரி இருந்துச்சு. நடுவுல ஆமா, வாய்ஸுமே வந்து இருக்கும்ல, அந்த பிட்டு ஃபுல்லா வந்து ஏதோ ஒரு சும்மா அந்த டான்ஸுக்கு நீங்க சொல்ல மியூசிக் போட்டு தரனா போட்டு ஏதோ மியூசிக் போடுவாங்க, அந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஆமா, சும்மா ரேண்டமா பீட்ஸ் போட்ட மாதிரி இருக்கு. எதுவுமே ஒரு கோர்வையா இல்ல. எனக்கு அந்த லாஸ்ட் பீட்டு அதான் சொல்லுங்க, லாஸ்ட் பீட்டு சூப்பரா இருந்துச்சு. அந்த நடுவுல லிரிக்ஸ் போட்டு அங்க வரதுலாம் வந்து ரஃப் ட்ராக் கொடுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் அந்த பாட்டு வாய்ஸ் பாட்டு மாதிரி இல்ல ப்ரோ, ஏதோ பேசுற மாதிரி ஆக்ரோஷமா போட்டுட்டு இங்க என்ன ரொம்ப இல்ல லைட்டா தான் கம்மியா இருந்துச்சு அந்த மாதிரி பேசுறீங்க ப்ரோ. நம்ம ட்வீட் போடுறது வன்மத்துல போடுவோம், இங்க நம்ம அப்படியே அதே வண்ணத்துல பேச முடியுமா? பேச்சா வச்சு செஞ்சிருவாங்க அதானே. ஆமா ஆமா. கார்த்திக் ப்ரோ நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? எனக்கு ஓகேவா இருந்துச்சுங்க. அவ்வளோதான். போன ரஞ்சிதமே அதுக்கப்புறம் லியோ பாட்டு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதோட கம்மி தான். எனக்கு என்னன்னா அந்த டாப் ஸ்டார் நல்லா ஆடி இருந்தாருங்க. ஆக்சுவலா நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட், எனக்கு நிஜமாலே தோணுச்சு நல்லா தான் ஆடி இருந்தாரு அந்த பிட்டு. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆடும்போது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குமோன்னு நினைச்சேன், பட் இல்ல நல்லா தான் ஆடி இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அந்த லிரிக் வீடியோ கிராபிக்ஸுமே ஒரு மாதிரி இருந்துச்சு. லைக் கலர் டோன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆரஞ்சிஷ் அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரோ எனக்கு ஐயப்பன் பர்த்டே இல்ல, நீங்க ரொம்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, ஐயப்பன் பர்த்டே பிஸி ஆயிட்டான். அதனால தான் நீங்க லட்சுமி. சரி, என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க கலர் டோன் அது. பாட்டு வந்து விஜய் பண்ணாம வேற யாருன்னா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா விஜயோட வாய்ஸ்க்கு அந்த டியூனுக்கும் செட் ஆகல. யுவனோட ஸ்டைலுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன் விஜய் வாய்ஸ். விஜய் வாய்ஸ் வந்து இப்ப அனிருத் சாங்ஸ்க்கு நல்லா இருக்கு. ப்ரோ அதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு ப்ரோ. விஜய் வாய்ஸ்னால தான் அப்படிதான்.
விஜய் வாய்ஸ்னாலதான் இன்னும் கேட்கற மாதிரி இருந்துச்சு நான் சொல்லுவேன். இல்லைன்னா கூட நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே வந்திருக்காது கேட்கறது, அதனால மொக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்போ விஜய் வாய்ஸ் இல்லாம அனிருத் பாடிதான் அந்த சாங் இன்னும் அந்த லிரிக்ஸ் வேற லெவல்ல இருந்திருக்கும். bro, இந்த ராயன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கமிங் சூன் சொல்லியிருந்தாரு, அது எப்போ வருதுன்னு தெரியுமா? ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ, ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ சாங் வேற லெவல் ப்ரோ. நானே ஒர்க்ல இருந்தா கேட்டேன், லேட்டா தான் பார்த்தேன். சாங் சூப்பரா இருக்கு ப்ரோ, வேற மாதிரி இருக்கு. செம சூப்பரா இருந்துச்சு சாங், செம வைபா இருக்கு ப்ரோ. இப்ப கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சு காலர் டியூன் எல்லாமே வச்சிடலாம் போல. நல்லா இருக்கு. பிரபுதேவோட 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. என்னது 20 இயர்ஸ்க்கு அப்புறம்? புரியல. இல்ல, போக்கிரி பிரபுதேவா காம்போ சொல்றேன். ஓகே. நல்லா இருக்கு. அடுத்த சிங்கிள்லாம் எப்போ விடுவாங்க ப்ரோ? கேக்குதா? ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. இல்ல, அடுத்த சிங்கிள் எப்போ விடுவாங்க கேக்குறேன். இதுக்கப்புறம் தானா? நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன், நீ பேசிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. மட்டும்தான் பேசு. அடுத்த சிங்கிள் ஜூலை அந்த மாதிரி தான் ப்ரோ. ஜூன்ல ஜூலை பர்த்டே டீசர் தளபதி birthday. அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் ஆடியோ லான்ச் அந்த மாதிரி தான். இந்த ராயன் எப்ப ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க? அது ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சிஎஸ்கே மேட்சுக்காக இன்னைக்கே ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணிட்டாங்களா? இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் அந்த விசில் போட அந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜா பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல, தமிழ் புத்தாண்டு. ரெண்டும் சிஎஸ்கே மேட்ச் அப்படியே கொலைட் ஆயிடுச்சு. ஜெயிச்சிட்டாங்க. இல்ல, அவங்க அதுக்கு தான் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் அந்த 20 ரன் டோனி எடுத்த 20 ரன் தான். ஹர்திக் பாண்டியா ஓவர் கொடுத்துட்டாங்க. பும்ரா போட்டிருந்தாலும் நல்லா போட்டிருப்பான். ஹர்திக் பாண்டியா ஓவரை போட்டு. இல்ல, அவங்க ஸ்பின்னருக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஹர்திக் பாண்டியா பவுலிங் நிறைய போட்டான். பும்ரா தான் போட்டிருக்கணும் கடைசி ஒரு மாத்தி போட்டு. ஆல்ரெடி ஓவர் முடிஞ்சிச்சு, 4 ஓவர் போட்டு முடிச்சாச்சு. அதனாலதான் ஸ்கோர் கம்மியா இருந்துச்சு. இல்லன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சிவம் டூவே எப்படி அடிச்சாங்க? அதான் ஸ்பின்னர் எல்லாம் ஏதாவது போட்டாதான் வந்து உங்களால வந்து இதுக்கு கொண்டு போக முடியும். அதாவது லாஸ்ட் ஓவர் பும்ரா ஸ்பின்னர் எல்லாம் காட்டினீங்கன்னா அவ்வளவுதான். சிவம் டூபே காலி பண்ணி விட்டுருவான் ஸ்பின்னர் போட்டா. அதனாலதான் பர்பஸ்ஃபுல்லா இவங்க ஒரு ஸ்பின்னர் ஓவர் கூட இவங்க இறக்கல நடுவுல மிடில் ஓவர்ஸ்ல. பிஜேபி மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? முழுசாலாம் படிக்கல, டைம் கிடைக்கல. அப்புறமா தான் பொறுமையா பார்க்கணும். அதான் எல்லாரும் ஷேர் பண்ண மெயின் பாயிண்ட்ஸ் தான் பார்த்தேன். இது கேஸ் கனெக்ஷன்ஸ், பைப்டு கேஸ் கனெக்ஷன்ஸ், அப்புறம் முத்ரால் வந்து 20 lakhs அது பண்ணது, அந்த மாதிரி மேஜர் பாயிண்ட்ஸ் தான் பார்த்தேன். ஓகே, அவங்க என்ன பண்ணணுமோ அது அவங்க பண்றாங்க, அவ்வளவுதான். ஹீரோயின் ப்ரோ, கோட் மூவில ஹீரோயின் யாரு? யாரு ப்ரோ? இதான் ஒரு கோட் படத்துல ஹீரோயின் தளபதி. இல்ல, மீனாட்சி சௌத்ரி. ஓகே, மறந்தேன். ஸ்னேகா இருக்காங்களா? இருக்காங்க மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த வீடியோல இருந்துச்சு.
அன்எக்ஸ்பெக்டட். ஆமா எல்லாமே movie எனக்கு தெரியும். இன்னும் ஒரே ஒரு மூவியா லாஸ்ட் யார் லாஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரோ லாஸ்ட் மூவி ஹெச் வினோத் தான் ப்ரோ. நிச்சயமா. ஓகே எப்படி மரம்னு சொல்லி லக்ஷ்மி ப்ரோ அது ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இல்ல ப்ரோ. அப்ப லியோ 2 வராதா? இல்ல ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. தம்பி பர்த்டே இன்னைக்கு கேக் வெட்டினாங்க. ஓகே, அதனால ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஐயப்பனுக்கு பர்த்டே இன்னைக்கு அதனால ஐயப்பனுக்கு வந்து லீவ் கொடுத்தாச்சு. அப்ப லியோ 2 வராதா? லியோ 2 வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வருமா வராதான்றது நீங்க எடுக்கிற முடிவு பொறுத்து தான் இருக்கு. எலெக்ஷன் கார்த்தி ப்ரோ சொல்லுங்க. லியோ 2ல என்ன ப்ரோ கதை இருக்கு? லியோ தான் முடிஞ்சிருச்சுல. இந்த விக்ரம் மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டடா இல்ல கைதி மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு முடிஞ்சது என்ன இருக்கு? அதான் கமல் கடைசியில வந்து சொல்றாருல ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்த வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். ஏதாவது எல்சியூ ஒரு லியோ 2 எடுத்தா கெஸ்ட் ரோல் மாதிரி வரலாம். இந்த ரோலெக்ஸ் மாதிரி வந்தா நல்லா இருக்கும். கார்த்திக் ப்ரோ மேனிஃபெஸ்டோ ஃபுல்லா பாத்தீங்களா? ஃபுல்லாலாம் பார்க்கலங்க. அது 75 பக்கம் நினைக்கிறேன். 75 பக்கம். 73 பேஜஸ். அதெல்லாம் பார்க்கல. நீ பார்த்தியா முழுசா? நான் நிறைய இது பாயிண்ட் படிச்சு பார்த்தேன் ப்ரோ. இது வெரி குட் சிங்கியா இருக்கே ப்ரோ. அப்படியெல்லாம் இல்ல. ஒன்னும் தப்பு காலையில அது பெருசெல்லாம் அது பாக்குறது இல்ல ப்ரோ. சாங் நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க டிவில இசை அருவி சன் மியூசிக்லாம். சென்சார் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிருந்தாங்கன்னா ஒரு நாள் 2 நாள்ல பண்ணிருப்பாங்க. நாளைக்கு இல்ல நாளைக்கு கூட போடுவாங்க. வாய்ப்பு இருக்கதான். ஒரு நாள் 2 நாள்ல போட்டுருவாங்க. சென்சார் பண்றாங்க. நாளைக்கே போட்டுருவாங்க. ஓகே, அங்கேயமா இருக்கு. ஒரு நாள் 2 நாள்ல போட்டுருவாங்கன்னா நாளைக்கே போட்டுருவாங்க. அதான் காலையிலே போட்டுருவாங்க. எப்படியோ ஒரு இசை அருவியில காலைல போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சன் மியூசிக் நாளைக்கு போட்டுருவாங்க. அதான் ப்ரோ காலையில இன்னைக்கு காலையில போட்டா கூட போடுவாங்க. காலையில போட்டுருவாங்க. கார்த்திகரோ நீங்க பாட்டுக்கு சொல்லிடுங்க. அப்புறம் நாளைக்கு ஏன் வரலன்னு வந்து கேட்டுற போறாரு. அதெல்லாம் இப்ப பாக்குறீங்களா? எல்லாம் யூடியூப்லயும் இருக்குது. இல்ல விட மாட்டாரு போல இருக்கு. என்ன பண்றது? இல்ல வைப் தானே. இந்த ஆவேசம் படம் பாத்தீங்களா? எந்த படமும் பார்க்கல இந்த வாரம். படம் பாக்குறதெல்லாம் குறைச்சிட்டீங்களா கார்த்திகோ? முன்ன அரசியல் இறங்குறதுக்கு அப்புறம் இந்த படம் பாக்குறது இன்ட்ரெஸ்டே வரலைங்க. வரல. இதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கணும். இல்ல நல்ல படம்னு சொன்னா கூட பார்க்க தோணும் இல்லையா? இப்ப இந்த ஆவேசம் சொல்றாங்க. பிரேமலு படம் நல்லா இருக்கான் கேள்விப்பட்டேன். ஃப்ரெண்டு சொல்லு. ஏதோ தெலுங்கு சம்திங் படம். தமிழ் டப்பு பிரேமலு ஓடிடில வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது வந்துருச்சு. ஓகே பார்க்கணும். என்ன பிரச்சனை இருக்குமா? இன்னைக்கு வந்து சீமான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை பார்க்கணும். அதுக்கு 1 மணி நேரம் இருக்கு. அதுக்கு மேல யூடியூப் வீடியோ மட்டும் கண்டென்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. அதையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல வச்சு பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்ல. நான் 1.5 2ல பார்த்துட்டு இருக்கேன். 2x அதையே பார்த்து முடிக்க முடியல. இன்னும் வாட்ச் லிஸ்டே ஏகப்பட்டது இருக்கு. என்ன பண்றது? கிரேட் ப்ரோ, கிரேட். கேட்டலாங்க அப்படிலாம் இல்ல. நாளைக்கு வந்து இல்ல ப்ரோ, மாற்று சித்தாந்தத்தை பாக்குறது நல்ல விஷயம் தானே ப்ரோ? ஆமா கண்டிப்பா. மாற்று சிந்தனை அப்படிலாம் இல்லைங்க. நான் எல்லாத்தையுமே பார்ப்பேங்க. இல்ல நல்ல விஷயம் தான் நானும் சொல்றேன் ப்ரோ. உங்களை நான் டிகிரேட் பண்ற மாதிரி எதுவும் சொல்லல. நல்ல விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்றேன். எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. எல்லாத்தையும் பார்க்கறதா
அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாலும் நமக்கு தெரியல அப்படின்னா ஒன்று போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது, விக்கிபீடியாவில் பார்க்கறது, இந்த மாதிரி. நீ கூட ஏதோ ஒரு ட்வீட் போட்டால் கூட டக்குனு ஓகே அதை பற்றி என்ன, அதை பற்றி வீடியோ என்ன பார்க்க வேண்டியது. பார்க்க வேண்டியது இருக்குன்னா அது என்னோட நாலேஜுக்காக ஒரு ஆர்வம், அவ்வளோதான். சத்தியமா பாராட்டுறேன் ப்ரோ உங்களை. ப்ரோ இந்த பிஜேபி மேனிஃபெஸ்டோ நிறைய இந்த வாட்டி நிறைய கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவங்க ஏதோ சேட்டலைட் யூஸ் பண்ணி ஃபோர்காஸ்டிங்லாம் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ரிஷி சேட்டலைட் ஏதோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இல்ல கார்த்திக் ப்ரோ, இந்த மேனிஃபெஸ்டோட இம்பாக்ட் எவ்வளவு இருக்கும் ப்ரோ? இவ்வளோ க்ளோஸ் டு எலெக்ஷன் ரிலீஸ் பண்றாங்க. உண்மையாலே இந்த மேனிஃபெஸ்டோ வச்சு ஏதாவது ஸ்விங் வருமா? ஆல்ரெடி பெருசாக வராதுங்க. பிஜேபி இப்போ இல்லைங்க, 2019 சரி 2014 சரி அதை வந்து பெருசாக பண்ணதில்லை. அவங்க ஃப்ரீ பீஸ்லாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. கார்த்திக் கேக்குதா? ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ப்ரோ. 2019ல கூட கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் ரொம்ப க்ளோஸ் டு எலெக்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க இல்ல இப்ப ரிலீஸ் பண்ணாதான் இங்க உங்களுக்கு ஓட்டு விழுவும் இது அப்படிங்கிறது இல்ல. அப்படி எல்லாம் கார்த்திக் கேக்குதா? இல்ல பட் ஆனா ஏன் இந்த வாட்டி ரொம்ப இவ்வளவு க்ளோஸா ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு क्वेश्चन வருது. கார்த்திக் ஓகே சொல்லுங்க. கார்த்திக் கொஞ்ச நாள் தான் ஸ்பேஸ் என்ன வரல, ஏன்னா கொஞ்சம் பொலிட்டிக்ஸா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நான் வந்ததுக்கு ரீசனே வந்து கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? என்ன எப்படி நல்லா இருக்கு? நீங்க சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, பக்காவா இருக்கு. ஹலோ, கண்டிப்பா அந்த பாட்டு ஹிட்டு, அதுல டவுட்டே கிடையாது. கண்டிப்பா அந்த பாட்டு ஹிட்டு தான். எதிர்பார்ப்பு வேற வேற மாதிரி இருக்குல்ல எல்லாமே. சூப்பரா இருக்கு கார்த்தி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து இந்த பிரசாந்தையும் பிரபுதேவாவையும் ஃப்ரண்ட்ல ஆட விட்டு விஜய் வந்து நடுவில் நிப்பாருன்னு நினைக்கவே இல்லை. ஈவன் நடுவில் ஆனாலுமே அவரு தான் தெரியாது ஸ்கிரீன்ல. பிரசாந்த் ப்ரோ வந்து மாத்தி மாத்தி ஒரு சில ட்வீட் பிஜேபி சார்பா இருக்கு, ஒரு சில ட்வீட் வந்து காங்கிரஸ் சார்பா இருக்கு. அது எப்படி ப்ரோ மாத்தி மாத்தி போடுறாரு? நான் ஆக்டர் பிரசாந்த் பேசுறேன், நீங்க இட்டிஸ் பிரசாந்த் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார் நான் இட்டிஸ் தான் சொல்ல வந்தேன். இல்ல இது வேற क्वेश्चन. நான் அந்த क्वेश्चனுக்கு நான் அதை முடிச்சிடுறேங்க. அதை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க திரும்ப உங்க டாபிக்ல வாங்க. அது முடிச்சிட்டீங்கல்ல? இல்ல நீங்க பாஸ்டிங்க, அதனால அவர் கண்டினியூ பண்ணாரு. பழைய படம்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா? நீங்க பாத்துக்க மாட்டீங்க. பிரசாந்தோட பழைய படம் பாருங்க, செம்மையா இருக்கும். அவரோட டான்ஸ் ப்ரோ கண்ணெதிரே தோன்றினால பயங்கரமா இருக்கும். பாத்துனேமா ஆச்சரியமா பேசிட்டீங்க ப்ரோ. அன்னைக்கே வேற லெவல்ல இருக்கும். இல்ல ப்ரோ, கண்ணெதிரே தோன்றினா ஜோடி நான்லாம் வந்து பிரசாந்த் ஆடுறது தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். இல்ல ஒரு லீட் ஆக்டர் ஃப்ரண்ட்ல ஆட விட்டு சென்டர்ல ஆடுறாப்ல. நீ இமேஜின் பண்ணி பாருங்க அதை. இல்லங்க நீங்க அப்படிலாம் எடுத்துக்க வேணாம். அவர் மெயின் ஹீரோனால சென்ட்ரல் ஆடுறாரு அப்படின்னு வேணா சொல்லலாமா? அப்ப ஆப்போசிட்டா கோட்ல விஜய் தான் ஹீரோ, பிரபுதேவாவோ அவரோ ஹீரோ கிடையாது அப்படிங்கிற இடத்துல சென்டரா ஆடுறாரு, அவ்வளவுதான். இல்லைங்க நான் எதுவும் தப்பா சொல்றீங்க, என்னதான் இல்ல உங்க ஒப்பீனியன் சொல்றீங்க. நீங்க சொல்றீங்களா அவங்களை விட்டுட்டு அவங்க சென்ட்ரல் ஆடுறங்கிற இடத்துல ஓகே, என்னோட பார்வையை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அவர் ஹீரோ அப்படிங்கிறப்ப சென்ட்ரல் ஆடுறது தானே மாசா இருக்கும் அப்படிங்கிற இடத்துலதான். இல்ல என்ன சொல்றாருன்னா, இல்ல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் விஜய் கொஞ்சம் 2 ஸ்டெப்ஸ் பிஹைண்டா இருந்து இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஆட விட்டுருக்காங்க. அதுதான் அப்படி சொல்றாரு. அது அவர் எதை அதை பொசிஷன் பண்றாரு அப்படின்னா, இங்கிட்டு சைட்ல முன்னாடி நின்று ஆடுறாங்க, இவர் சென்ட்ரல்ல இருக்காரு அப்படிங்கிற இடத்துலதான் நான் அதுதான் ஹீரோங்கிற சென்ட்ரல்ல இருப்பாங்க அப்படிங்கிற விதத்துல நான் சொல்றேன். எனக்கு ஏன்னா அதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அவர் பிரசாந்த் ஏன்னா ஆடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எல்லாருமே பிரபுதேவா பாராட்டுவாங்க, விஜயும் டான்ஸ்க்கு பாராட்டுவாங்க. அது நான் விஜய் ஃபேன் தான். அதை தாண்டி அதுக்கு கொஞ்சம் ஈடு கொடுத்து பிரசாந்த் ஆடி இருந்தார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி பாட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல.
பிரசாந்த் ஆடின அந்த என் போர்ஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த 3 பேர் ஆடினதுல இவங்க 2 பேருமே பெரிய டான்ஸர் தான். ஆனா பிரசாந்த் ஆடினது நல்லா இருந்தது, எதிர்பார்க்கல. சரி கார்த்தி, இன்னைக்கு என்ன மும்பை தோத்ததுனால ஐயப்பனுக்கு லீவு கொடுத்துட்டீங்களா எப்படி? ஐயப்பனுக்கு இன்னைக்கு பர்த்டேங்க, எல்லாரும் வாழ்த்து. ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாவாங்க அவரு ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சு அதை கொண்டாட முடியாம நிலைமையில இருக்கான். இல்ல இல்ல அவரே எனக்கு இப்ப தெரிஞ்சு அவரே ஐயப்பன்ல இப்ப ஹாப்பியா தான் எம்ஐக்கு இருப்பாரு. அகைன்ஸ்டா தான் இருக்காரு இப்ப. இல்ல அவர் இப்ப ஹாப்பியா அவரு தான் இருப்பாரு. ஏன்னா எம்ஐ தோத்துச்சு, ஆமா அட் சேம் டைம் ரோஹித் செஞ்சுரி அடிச்சிட்டாருங்கிறப்ப அவருக்கு அவருக்கு ஏத்த மாதிரி டபுள் தான் போனஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு. அவர் ஹர்திக் பாண்டே கேப்டன்சியா தோக்கணும்னு தான் அவர் விரும்புறாரு. நான் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு. ஆக்சுவலா நான் ஐபிஎல் பார்த்தே ஒரு 9 வருஷம் இருக்கும். லாஸ்டா வந்து ஐபிஎல் வந்து 2016ல பார்த்தேன். சரி இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன், சரி ரோஹித் சர்மாக்காண்டி ஐயப்பனுக்காண்டியாவது மும்பை ஜெயிக்குன்னு நினைச்சேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா தோத்துருச்சு. கார்த்திக் ப்ரோ, இந்த கோட் வந்து நெட்ஃபிளிக்ஸ் தான் போட்டிருக்காங்க எல்லா போஸ்டர்ஸ்லயும். அது எவ்வளவு போச்சுன்னு தெரியுமா ப்ரோ? ஓடிடி ரைட்ஸ் அது கரெக்டான நம்பர்ஸ் தெரியல. 110 சொன்னாங்க. லியோட கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா ஓடிடி மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. 110 சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து 100 கோடி சொன்னாங்க. கரெக்டாக தெரிஞ்சுட்டு போடும். லியோ 125ல 125. அது கோட்டுன்னு இல்லை, எல்லா படத்துக்குமே குறைஞ்சிருச்சு மார்க்கெட். ஓடிடி மார்க்கெட்டே டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. எல்லா படத்தோட மார்க்கெட்டே குறைஞ்சிச்சு. அதனால ஆனா இந்தியன் 2 ரொம்ப ஹை பிரைஸ்க்கு வாங்கிதாங்க ப்ரோ. அந்த ஒரு படம் வாங்கினாங்க, அது சங்கர் படம், கனடியா படம் சொன்னாங்க. மற்றபடி அதுக்கப்புறம் வர படமே குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வர படம் எல்லாமே குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் முன்னாடி முடிச்சுட்டு இப்போ கார்த்தி ப்ரோ, குட் பேட் அக்லி கூட இந்த இது இருக்குமா ப்ரோ? கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல தான் போகுது. கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான். பழைய பிரைஸ் தான் இருக்காது, பழைய பிரைஸ் தான் இருக்காது. ஏன்னா ஓடிடி வந்து அந்த மார்க்கெட்டை வந்து அப்போ பூம் ஆச்சு. கோவிட் டைமில் ப்ரைஸ் வந்து நல்லா கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் வாங்குறது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சொன்னால் பெரிய ப்ரைஸ் தான் கொடுத்து வாங்குறது. அது ஒருத்தங்க தான் இருக்காங்க. அமேசான்லாம் வாங்குறது இல்லை, ஜி இவங்களும் வாங்குறது இல்லை, ஜி வாங்குறது இல்லை, ஹாட் ஸ்டார் வாங்குறது இல்லை. போட்டி குறைஞ்சிருச்சு. போட்டி குறைஞ்சதுனால ப்ரைஸு குறைஞ்சிருச்சு. கார்த்தி ப்ரோ, இந்த கங்குவாவோட போஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அப்டேட் வந்து ரொம்ப மொக்கையா இருந்துச்சு ப்ரோ. அது என்ன 2024 ரிலீஸ் அப்டேட் புதுசா இருக்கே. எல்லாருக்குமே தெரியல ப்ரோ 2024 தான் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. ஏதோ ஏதோ ப்ரெஷர்னால போட்டாங்களா? அந்த போஸ்டர் வந்து தமிழ் நியூ இயர்க்காக போட்டிருக்கோம். இல்ல அவங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் எந்த ரிலீஸ் டேட். நம்ம டேட் இன்னும் முடிவு பண்ணோம். கார்த்திக் ப்ரோ, அப்புறம் இப்ப இந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து ஆக்டர்ஸ் இன்வால்வ் ஆகலாம். இந்த மாதிரி பொலிட்டிக்கலா வைங்க, என்னாச்சும் பஞ்சா வைங்க, அந்த மாதிரி. இப்ப இதை கூட கேம்ப் அகெயின் ஷாம்பெயின் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நான் கேட்கிறேன். ஆமாங்க, இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கு. ஏன்னா முத்துல ரஜினிகாந்த் வச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டேன். ரகுமான் அந்த ஒரு வீணா சாங் ஒன்று இருக்கும், குழுவாயிலே சாங்ல கூட அந்த அரசியல் கொண்டு வரும்போது இப்ப ரகுமான் சொன்னாராம், இதுல கூட எதுவும் சார் அரசியல் இல்ல அவர் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி ரகுமான் சொன்னதா ஒரு இன்டர்வியூ. ஆமாமா, எல்லாரும் கேட்பாங்க. அது இந்த காலத்துல இருந்து இருக்கு, முத்துல சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் பிளான்டா தான் வைக்கிறாங்க ப்ரோ, சும்மா அப்படிதான் காலத்துக்கு. ஆனா பிளான்டா தாங்க, தெரிஞ்சதும் வைக்கிறாங்க. அதுக்கத்துக்கு ஒண்ணு ரஜினி படத்துல நிறைய படத்துல வரும். ரஜினிகாந்த் இப்ப நமக்கு எதுக்கு காலத்தின் கையில, அதுதான் அந்த லிரிக்ஸ் கரெக்டா இருக்கும். எந்த கட்சி அந்த கட்சி அப்படி வரும். அதெல்லாம் பக்காவா அப்படியே சூட் ஆச்சு. ஆமாமா, அதெல்லாம் ஹீரோஸ் வந்து இன்வால்வ் ஆகி வைக்கிறது. அவர் ரிவ்யூக்கு போயிட்டு தான் வரும். கரெக்டுங்களா?
அது இல்லாத இப்ப லிரிக்ஸ் எழுத நல்ல ஆளுங்க இல்ல ப்ரோ. யாரும் எதுவும் கேட்க முடியல. முதல்ல லிரிக்ஸ் நல்லா கார்த்தி இந்த பாட்டு. சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்லவே இல்லையா நான் கோட் சிங்கிளை பத்தி. ப்ரோ எனக்கு ஓகேவா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த பாட்டு ஹிட் ஆயிடும். பட் இன்னும் கொஞ்சம் மாசா இருந்திருக்கலாம். இன்னும் மாசா இன்னும் ஒரு நம்ம முன்னாடி வந்து அனிருத் பாட்டா கேட்டுக்கிட்டு பழகிட்டோம் இல்லையா. தெரியல ப்ரோ. கேட்கும்போது சம்டைம்ஸ் விஷுவலோட பார்க்கும்போது கூட நல்லா இருக்கலாம் இருக்கும். நான் சில இது அப்படி ஒர்க் ஆகும். இல்ல ஒரு மீன் பார்த்தேன் இன்னைக்கு. சிங்கிள் ஆச்சா ஒண்ணு யுவன் சம்பவம் இல்ல யுவனுக்கு சம்பவம்னு. நிறைய பேர் யுவனுக்கு சம்பவம் தான் போட்டிருந்தாங்க இன்னைக்கு நிறைய பேர். இல்ல என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். விஜயோட வாய்ஸ் ஏதோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. இதுல யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. வாய்ஸ்ல இல்லைங்க, அவங்க யூஸ் பண்ற அந்த ஃபில்டர்ஸ்ல இருக்கும். ஆமா அது மேல ஏதோ ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல அது ஆக்சுவலா இருக்கு. ஆக்சுவலா நீங்க வாத்தி கம்மிங்ல விஜய் அவரோட டான்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தன் குடிச்சிட்டு ஒரு டான்ஸ் போட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு மாடுலேஷன் இருக்கும். அதே மாதிரியே இதுல ஒரு சின்ன ஒரு சேடான ஒரு கானா கலந்த ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு பாடுற மாதிரியே பாடிட்டு இல்ல அந்த ஒரு சில ஹை பிட்ச் லைன்ஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு வாய்ஸ். வாய்ஸ்ல இவ்வளவு டீகோட் பண்ண முடியுமா? அந்த டீகோட்லாம் இல்ல ப்ரோ. அந்த அந்த எசன்ஸ் அந்த தீமுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? இல்ல எனக்கு தெரியல. நான் நார்மலா கேட்டேன். வாய்ஸ்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நார்மலா அவர் எப்பயுமே பாடுற இல்ல நான் வாத்தி கம்மிங் டான்ஸ் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஒரு மாதிரி அசால்ட்டா ஒரு மாதிரி வாத்தி கம்மிங்ல லிரிக்ஸே பெருசா இருக்காதுல. மோஸ்ட்லி அது சாங் பீஜம் தான். நான் டான்ஸ் சொல்றேன். டான்ஸ் தான் சொல்றேன். அதுல டான்ஸ் இருந்த மாதிரி இதுல வாங்கன வணக்கங்க பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி இது ஒரு பாட்டு சாங்ல அவரே சொல்லுவார்ல மப்புல அப்படிதான் இருக்கும். ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸா டான்ஸ் ஆடுற ஒரு பாட்டு மாதிரி. கொஞ்சம் பொலிட்டிக்கல் லிரிக்ஸ் இருந்துச்சு. ஆமா அது எது இந்த கேம்பெயின் கம்பெயின் அதுதானே சொல்றீங்க? ஆமா அதுக்கப்புறம் மீதியுமே ஒரு சில பார்ட்டி அந்த மாதிரிலாம் வரும். இந்த லாஸ்ட் துளி எனக்கு இந்த சாம்பெயின் கம்பெயின் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா அது ஸ்டார்டிங்லயே வரும். கதிபுரம் இந்த இவங்க இப்ப கோபி பிளஸ் ஒரு ரீசன்ட் போஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு ப்ரோ. அது எப்படி அது என்ன எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த ரீசெண்டா இந்த சிங்கிளுக்கு வந்த போஸ்டர்ஸ் தான் கொஞ்சம் ரொம்பவே ஆவரேஜா இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன் சபரீஸ். நீ அஜித் ஃபேனு. இல்ல விஜய் ஃபேன்ஸே சிலதெல்லாம் ட்ரால் பண்றாங்க. எல்லாருமே நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் தான் பாக்குறேன். கோபி பிளஸ் நம்ம ட்ரால் பண்றோம். எதுங்க சிங்கிள் போஸ்டர்னா அந்த விசில் வச்சுட்டு வந்ததா இல்ல அதுக்கப்புறம் பிரபுதேவா அஜ்மல்? இல்ல அந்த இது அந்த 6:30 அது அந்த அந்த கலர் கலரா இருக்கும் இல்லையா? அந்த அந்த இதுதான். ஏங்க நல்லாதாங்க இருந்துச்சு. இதுல என்ன அதுல என்ன நீங்க லாக் இருந்துச்சுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா போஸ்டர் சொல்றாரு. போக்கிரில போஸ்டர் சொல்றாரு. இல்ல போஸ்டர் சொல்றேன். அது சும்மா ரேண்டமா ஒரு சில பிக்சர்ஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல போக்கிரில வந்து விஜய் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு இல்லையா? அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த இல்ல எக்ஸ்பிரஷனும் நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. போஸ்டர் சொல்றாரு ப்ரோ. போஸ்டர் டிசைன் தான் ரேண்டமா கலர்ஸ் ரேண்டமா டிசைன் கொஞ்சம் இல்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவே இவங்க வந்து இந்த மூவியை ப்ரொஜெக்ட் பண்ற விதமே வந்து விஜய் காண்டி மட்டும் இல்லைன்றத மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது யாராவது கரெக்ட் பண்ணுங்க. நான் தப்பா சொன்னாலும் கரெக்ட் பண்ணுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு லியோ மாதிரி இந்த மூவி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் a மல்டி ஸ்டார் மூவி. கார்த்திக் ப்ரோ மதன் கௌரி அண்ணாமலை இன்டர்வியூ போட்டதுக்கு அப்புறமே ட்விட்டர்ல நிறைய மதன் கௌரி அபியூஸ் பண்ணி போடுறாங்க. நிறைய பாக்குறேன் ப்ரோ. டேக் பண்ணி ரொம்ப அபியூஸ் பண்ணி போடுறாங்க.
இல்ல மதன் கோரி அதுல சொம்பெல்லாம் அடிக்கலையே. இன்கேஸ் ஆமா சப்போர்ட்டா அதுல ஏதாவது அந்த மாதிரிலாம் பேசுறதுனா எதுவும் பண்ணல. ஆனா இவங்க ஜஸ்ட் இன்டர்வியூ எடுத்ததுக்காகவே நிறைய பாக்குறேன் அந்த மாதிரி ஒரு சில அவரு நேரம். வேற ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் சீமான் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது போட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்திருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா அண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணாரு ரீச் ஆகும்ட்டு அதை மாட்டிக்கிட்டாரு. ஏங்க சீமான போட்டாலும் ஊபிஸ் திடுதாங்க இல்ல இன்னைக்கு செய்வானுங்க. சீமான் போட்டிருக்காரு, சீமானையும் போட்டிருக்காரு. இன்னைக்கு அடுத்த நாள் இன்னைக்கு சீமான் இது வந்திருக்கு. அவனுக்கு எப்படி இப்ப இர்ஃபான் வந்து போட்டா அவனுக்கு அப்படியே நெஞ்சு குளிரும். இல்லைங்க இல்ல சிசி மதன் கோரியோடது வந்து இன்டர்வியூவே கிடையாதுங்க. இட்ஸ் மோர் ஆஃப் அவங்களே இல்ல அந்த சொல்லிட்டாங்க அந்த இதுலயே பாட்காஸ்ட் வந்து தான். ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் தான், அது அவ்வளவுதான் அவ்வளவுதான். பார்க்கணும். ஏன்னா இன்டர்வியூனா ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட்க்கு ஒரு கிராஸ் கொஸ்டின் ஒரு கிராஸ் இது இருக்கும். இதுல வந்து ஜஸ்ட் ஒரு ஆங்கர் மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அவங்க ஒரு அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இட் மோர் ஆஃப் அ இல்ல இல்ல பாட்காஸ்ட். அதுதான் ப்ரோ. யாருமே அந்த இன்டர்வியூல இருந்து பாயிண்ட் எல்லாம் நிறைய பேர் கேட்கல. சும்மா அந்த இன்டர்வியூ போட்டாங்கிற ஒரே காரணத்துக்காகவே அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் சொல்றேன். இவங்க இல்ல இவங்க அவங்க இப்போ போட்டவங்க நிறைய மதன் பேர் கோரி கூட வந்து வீடியோ பார்த்தாங்களானே தெரியல. இல்ல அப்படி ஒரு மதன் கோரி வந்து அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி கேட்டு சீமானுக்கு இன்னொரு மாதிரி கேட்டு அப்போ அபியூஸ் பண்ணலாம். பட் ஹீஸ் ஃபாலோயிங் அ ஃபார்மேட், அது வந்து தப்பு இல்லையே. அவங்களுக்கு வந்து இல்ல இல்ல அதுதான் ப்ரோ சொல்றேன். அது யாருமே வீடியோ பார்த்தாங்களானே தெரியலையே. தம்ப்நெயில் பார்த்துட்டே கதற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஆமா விஷயம் என்னன்னா அண்ணாமலை எடுத்ததே அவங்களுக்கு பிடிக்கல, சீமான் எடுத்ததே பிடிக்கலங்கிறதா அவங்க ஊபிஸ் கான்செப்டா இருக்கும், அவ்வளவுதான். இன்னொன்னு அந்த ஹேண்ட்ஸ் அந்த ஒரு அந்த ஆர்ம் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டு பல தம்ப்நெயில் அவர் எல்லாருக்கும் அது போடுறாரு, அது ஆமா எல்லாரோட எல்லாத்துக்கும் அதான் போடுறாரு. தெரியல அது இவங்க அண்ணாமலை கூட போடுறப்ப ட்ரிகர் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அதுக்கான அந்த சைடு வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கூட ஆள் இல்லையே. அது யோசிக்கல நீங்க. இல்ல யார் அதான் வந்து ப்ரோ. அது இல்ல இப்ப அதுல யாரையாவது இப்ப கேட்டிருப்பாங்க அண்ணாமலை வரும். அதுல ஒண்ணு சொல்றாரு, அதுல ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படிங்கறது வரமாட்டாங்க. இல்ல சீமான் இன்னைக்கு பேசுறாரு அதுக்கு ஒண்ணு கேட்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க தாட்லாம் இருக்காது. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எப்படி சொல்றது, இவங்க வேணா சமூக நீதி எல்லாமே பேசுவாங்க. இப்ப நான் ஓப்பனா சொல்றேனே, பிஜேபி வந்து இவ்வளவு கழிவுகளி ஊத்துறாங்களே, பிஜேபி தான் இங்க எதிரி எல்லாமே சொல்லுவாங்க. இங்க சமூக நீதி எல்லாம் மயிறு மட்டை எல்லாமே பேசுவாங்க. ஆனா இவனுங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போனண்டா இருப்பானுங்க இங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை. தம்பி ப்ரோ இது சீமான் பாட்காஸ்ட் பாத்தீங்களா நீங்க? பார்த்த ப்ரோ. ப்ரோமோ மட்டும் தான் பார்த்தேன், நான் ஃபுல் வீடியோ இன்னும் பார்க்கல ப்ரோ, ஓப்பனா சொல்லிடுறேன். அவங்க உங்களோட அரசியலை வெளிப்படையா பேசுறதுல எதுவும் தப்பே இல்லை ப்ரோ. அதுல சில மனக்கசப்பு இருக்கும். இப்ப நாம் தமிழர் வந்து பிஜேபி பேசுறதோ இல்ல டிஎம்கே பேசுறதோ இல்ல சில சமயம் ஏடிஎம்கே பேசுறதோ இல்ல அதே ஆப்போனண்டா அப்படியே அண்ணாமலை வந்து ஓகே 2020 நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படின்னு சொல்றதோ ஓகே. ஒரு எக்ஸ்ட்ரீம் போகத்தான் செய்யும். அதை நம்ம வந்து கணக்கிட நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது. பட் ஆனா எப்படி சார் நீ பேசவே கூடாதுங்கிற ஒரு இது இருக்குல்ல, அந்த வகையில நான் எப்பவுமே டிஎம்கேக்கு எதிரி நான். அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். இல்ல அண்ணாமலை தவிர இப்ப இருக்கிற எந்த கட்சி லீடர்ஸுமே யாருமே இந்த 30+ இருக்கிற ஓட்டர்ஸ்க்கு வந்து யாருமே அப்பீல் பண்ண மாட்டாங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரீக்வன்சிக்கே மேட்ச் ஆக மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் உதயநிதி வந்து ஹேட் அ சான்ஸ். ஆனா அவர் கூடமே அவரு அந்த அந்த ஒரு ரெகுலர் பொலிட்டிஷியன் ரூட் தான் எடுத்துட்டாரு. எல்லாமே அந்த பழைய இதுதான் ஸ்டைலு தான். யார் இல்ல ப்ரோ அவ இல்ல யூசுவலா இப்போ சீமானுமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வோட்ஸ் எல்லாம் இருக்கும் அவருக்கு. இல்ல ப்ரோ நான் ஓப்பனா சொல்றேன்னா இப்ப எனக்கு நான் நேற்றுக்கு வரைக்கும் நான் பிஜேபி எத்தா பேசிட்டு இருக்கேன், கார்த்திக் ராமபுரட்டையும் நான் எதிர்த்துதான் பேசிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு ஓப்பனாவே சொல்றேன். இன்னைக்கு இப்ப நான் சீமான் கட்சி தான் ஆதரிக்கிறேன், அவங்களுக்கு தான் ஓட்டு போறேங்கிறத தாண்டி எங்க ஊர்லயுமே நாம் தமிழ் எப்படி சொல்றது அண்ணாமலைக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா அது எனிதிங் நம்ம வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். நேத்து வந்து நான் ஒரு காரணம் சொன்னேன், வேற ஒரு காரணம் இருக்கலாம். இங்க உதயநிதி அப்படின்னு வரும்போது அவருக்கு அதுக்காக உழைக்கவே எந்த இதுவுமே பண்ண கிடையாது. அவர் சும்மா ஓகே அவர் தாத்தா அப்பா அடுத்து அவரு ஒரு செங்கலை தூக்கி காமிப்பாரு. ஒரு இப்ப கமலஹாசன் பேசிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி ஒரு மெயின் சிட்டில இங்க வந்தாருன்னா மதுரையில நின்றுட்டு காமிப்பாரு. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அவரால் வந்து தீவிரமாலாம் அரசியல் பேச முடியாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரிங்க ப்ரோ, 3வது தலைமுறையில அது அப்படியே ஆப்போனண்டா மாறும் ப்ரோ.
அதை நான் நம்புறேன். அது நீங்க எல்லாரும் நம்பணும்னு அவசியம் இல்லை, நான் நம்புறேன் அதை. இப்படி பார்த்தா அது ராஜீவ் காந்தி வந்து தரமட்டமாகும். தேர்ட் ஜெனரேஷன். என்ன ப்ரோ? ராஜீவ் காந்தி தேர்ட் ஜெனரேஷன் தான். இல்ல ப்ரோ, நான் நம்புறேன் அப்படிங்கறது சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய கரண்ட் சீனரியை வச்சு நான் சொல்றேன். அது எல்லாருக்குமே அப்படியே அப்ளை ஆகும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அப்படிங்கறத நான் சொல்ல கிடையாது, என்னோட நம்பிக்கை. இவன் தான் ராஜீவ்காந்தி தேர்ட் ஜென்ரேஷன் இருந்தாலும் he was different ப்ரோ. என்ன சொல்றேன்னா, உதயநிதிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணிருக்கலாம் பாலிடிக்ஸை. பிகாஸ் ஹி இஸ் ரிலேட்டபிள் இல்லையா, அந்த 30 இருக்கு. பட் ஹி டுக் த ஈஸி ரவுட். ப்ரோ, அவர் அப்பாவோட கம்பேர் பண்ணும்போது அவர் எங்க இருக்கானே, அவர் செங்கலை தூக்குனார்ல, அதுக்கு என்ன பதில்? இங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன பதில் இதுக்கு? ஓகே ப்ரோ, ஓகே. எய்ம்ஸ் வந்து அவங்க பிஜேபி வந்து மதுரையில எய்ம்ஸ் வந்து மதுரையில மல்டிபிள் டைம்ஸ் எல்லாரும் சொல்லியாச்சு. அதுல யாருக்கு காரணம், ஏன் இன்னும் வரல, இது அவங்களே தான் கொண்டு வந்திருக்காங்க. எய்ம்ஸ் எல்லாம் இருக்கு. நீ இதெல்லாம் இது உதவாத ஒரு இதை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் கொண்டு வந்தாருன்னா என்னங்க? இல்ல அவர் தூக்குனதுக்கான காரணத்தை மட்டும் சொல்றேன். அவர் எய்ம்ஸ் வரல பாருங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னார்ல. ஓகேங்க, ஆமாங்க, நான் பிஜேபி அப்போஸ் தான் பண்றேன், எய்ம்ஸே கொண்டு வரல. இங்க நம்ம தமிழ்நாடு வந்து மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பயங்கரமா இருக்குன்னு சொல்லுமா? எப்படி கட்டடம் கட்டி ஊருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கிறதோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது கட்டடம் கட்டுறதோட முடிஞ்சிருச்சா உங்களுக்கு? அங்க மெடிசின் கிடைக்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. இல்ல இப்போ இல்லங்க, நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கேன், நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கேன். இல்லங்க, நான் ஏடிஎம்கே அந்த கடந்த 60 வருஷமா இருக்கக்கூடியதை நான் பாக்குறேங்க. நான் 90ல பிறந்தேன், 91ல பிறந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கேன். நான் இன்ஜினியரிங் படிச்சேன், எல்லாம் படிச்சேன். இருந்தாலும் அண்ணன் கடை வச்சிருக்கனால அதுக்குள்ள இருந்து நான் பழக்கப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வகையில நான் சொல்றேன், கட்டடம் ஊருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கிறதோட அதுதான் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான்னு கேக்குறேன். கட்டடம் கட்டுறதோட முடிஞ்சு போச்சான்னு அது மட்டும் கிடையாது, முடிஞ்சு போச்சா? மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் இந்த ஹாஸ்பிடல் டைப் இதெல்லாம் இருக்குது. சரி, ஆமா, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணுவாங்க. இப்ப இருங்க, அதுக்கு தான் நான் ஒரு கேள்வி கேக்குறேங்க. இப்ப ஓகேங்க, முடிஞ்சவங்க பணம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்காங்கன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சரிங்களா? அங்க என்ன ஃபீஸோ அதை கட்டி தான் குழந்தை பிறக்கும். அது ஆப்ரேஷன் இல்ல சுகப்பிரசவம் அதெல்லாம் விட்டுருங்களேன். இங்க இன்னமும் கிராமப்புறங்களை சார்ந்து ஒரு மெடிக்கல், இப்ப நான் சிவகங்கை எடுத்துங்களேன், சிவகங்கையில மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றேன்னா, சிதம்பரம் தான் இங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாருன்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்காருன்னு வைங்களேன். இங்க இன்னமும் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலை நம்பி குழந்தை பிறக்கக்கூடிய அந்த ஒரு பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல இங்க வந்து அட்மிட் ஆகக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா இல்லைங்களா? எதுக்காக அது கேக்குறேன்னா, ப்ளீடிங் அவ்வளவு ஆகுங்க. அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு மெடிசன் கூட இங்க இல்லைன்னு தான் அர்த்தம். வெளியில வந்து மெடிக்கல் ஷாப்ல தான் வந்து வாங்கிட்டு போறாங்க. அதுக்கு தான் நான் கேட்கிறேன், அப்ப கட்டடம் கட்டுறதோட முடிஞ்சிருச்சா? ஓகே, நான் சிவகங்கையில வந்து மருத்துவக் கல்லூரியை திறந்துட்டேன், அது எங்க சாதனைங்கிறது முடிஞ்சிருச்சா? அதோட முடிஞ்சிருச்சா உங்க சாதனை? ஸ்டெனிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க என்னத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அது நான் வந்து டிஎம்கே மட்டுமே சொல்லல, இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி வந்திருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் மாறி மாறி தான் வந்திருக்காங்க. ஒரு யோசிச்சு பாருங்க, நான் எப்படிங்க பிறந்தீங்க? இப்ப எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 90sல தான் பிறந்திருப்போம். இதுல மேக்சிமம் பாரு, எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தீங்க நீங்க எல்லாரும்? அந்த பிள்ளைகளுக்கு கூட என்ன சொல்லுவீங்க? இல்லங்க, ஒரு ப்ளீடிங் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப பாருங்களேன், இப்ப பிஜேபி சைட்ல இருந்து என்னன்னா நாப்கின் வந்து ₹1 கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க. இப்ப இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல திட்டம். இப்ப இடையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வகையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி நாப்கின்க்குலாம் ஜிஎஸ்டி போடலாம் அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணாதான் எனக்கு தெரிய வந்துச்சு. நாப்கின்க்கு ஜிஎஸ்டியே கிடையாது. அது யாரு கிளப்பி விட்டதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அது பிஜேபிக்கு ஆப்போசிட்டா தான் பேசுனீங்க. அது யாரு கிளப்பி விட்டது ப்ரோ? எனக்கு பிஜேபி பிடிக்காத ப்ரோ. வாட் இஸ் மேட்டர், அதுதான் சொல்றேன், வாட் இஸ் மேட்டர் அப்படிங்கறதான். நாப்கின்க்கு ஜிஎஸ்டியே கிடையாது, 0% தான். ஜிஎஸ்டி போட்டு அதுக்கப்புறம் இந்த திருச்சி சிவா வந்து கட் பண்ணார். என்ன ப்ரோ?
அது ஜிஎஸ்டி போட்டு அதுக்கப்புறம் அது பாராளுமன்றத்துல திருச்சி 2018ல சிவாவை cut பண்ண ஜிஎஸ்டி கவுன்சில் 2019. 2018லயே அதை வந்து 0% மாத்தி விட்டுருச்சு. 2018 எங்க இருக்கு? முதல்ல இப்ப போட்டது ஜிஎஸ்டி 2024 எங்க மோடி இருக்குங்க? கவர்மெண்ட் போட்டுச்சு. எங்க ப்ரோ கரண்ட் அந்த 2017ல கரண்ட் தான் அந்த வந்து வீடியோ இம்ப்ளிமெண்ட் வந்தப்ப பண்ணாங்க. அவங்க 2017ல இருந்து 18ல கவுன்சிலே மாத்திட்டாங்க. நாப்கின்க்குலாம் எதுக்கு ஜிஎஸ்டி நீங்க இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்து வசூலிக்கிறீங்க கொஞ்ச அப்படின்னு நாள்லயே பிஜேபி அவங்களுக்கு காரங்க எத்தனை பேசுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தாங்க வந்து இஷ்யூ இது ஆச்சு. பண்ணுவாங்க. அது அவங்களே தானே நாப்கின்க்கு மாத்திட்டாங்க. எங்கங்க நாப்கின்க்கு எங்கங்க இருக்கு? இல்ல தம்பி, நீங்க சொல்ற ஹெல்த் வந்து கம்ஸ் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட். நம்ம ஸ்டேட்ல ஓகே இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் வந்து அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுமோ அது பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்க சரிங்க செகண்ட் வந்து எய்ம்ஸ் வந்து ம் சென்ட்ரல்ல இருந்து கொடுக்கற வந்து ஒரு சலுகை மாதிரி. அது சரிங்க வந்து ஒரு மாநிலத்துல கொடுப்பாங்க, கொடுக்காம போகலாம். அது வந்து இது வந்து இது சரிங்க ஸ்டெட் ஃபாஸ்டா இல்ல. இது கம்பல்சரி இல்ல. ம் ம் நீங்க அதை எப்படி ம் நீங்க பிஜேபி இப்போ வந்து பண்றாங்க அப்போ வந்து பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. பிளஸ் அப்போ பண்ணும்போது என்னோட நம்ம என்னோட லேண்ட் கேள்வி கொடுக்க வேண்டியது என்னோட கேளுங்க லேண்ட் என்னோட கொடுக்க வேண்டியது என்னோட இங்க ஸ்டேட்டோட கேள்வியே கடமை. எய்ம்ஸ பத்தியான கேள்வியே கிடையாது. எய்ம்ஸ பத்தி நீ இவ்வளவு பேசுனியே, நீ இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அந்த கட்டடம் கட்டுறதோட முடிஞ்சிச்சான்ட்டு நான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீங்க தவறா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்ட்ட. புரியல, மறுபடியும் கேள்வி கேளுங்க. இல்ல ப்ரோ, கரெக்டா அவரு போன எலெக்ஷன்ல வந்து செங்கலை தூக்கி காட்டினாரா, இங்க எய்ம்ஸ் வந்துச்சா, இந்த செங்கல் தான் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின். அத முன் வச்சு நீங்க இதெல்லாம் கேக்குறீங்களே. ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப நீங்க சொன்னதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, இப்ப இங்க மெடிக்கல் சப்ளை பண்றது யாரு, மெடிசன் சப்ளை பண்றது யாரு, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்க்குலாம் அது ஸ்டேட் கீழே தான் ப்ரோ வரும். கரெக்ட். அந்த இடத்துல நான் கேள்வி கேட்கிறேன். அப்ப நீங்க வந்து ஒரு இப்ப நான் சிவகங்கைனா இங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதை கட்டடம் கட்டி எழுப்புனா முடிஞ்சிருச்சா? நான் வந்து அது ஏன்னா என்ன இங்க பிரச்சனை, ஒரு பெரிய பூதத்தை இல்லங்க, காமிச்சிட்டோம்னா பெரிய எதுக்கு நான் அதை கேக்குறேன் அப்படின்னா, இன்னமும் ப. சிதம்பரத்தோட ஆதரவாளர் சிவகங்கைக்கு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தவர் ப. சிதம்பரம் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்காக நான் இந்த கேள்வி கேட்கிறேன். அப்ப அதோட முடிஞ்சு போச்சா? இங்க நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கனால நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்கிறேன். பேசுறது யாரு? ஹேமந்தா? நான் இல்லைங்க, தம்பி கேக்குறேன். யார் பேசுறது? யாரு இப்ப? தம்பி யாரு யாரு யாரு? தம்பி. நீங்க யாரு ப்ரோ பேசுறது? நான் பேசுறேன் ப்ரோ. பேசுறது யாரு இப்ப? அத தம்பின்னு ஒருத்தர் ப்ரோ, தம்பின்னு ஒருத்தர் இருக்கார்ல. காடு மேல 16 நம்பர் இருக்கிற மாதிரி லாங்குவேஜ்ல பேசிட்டு நீ என்னடா ஓல விட்டு இருக்க? கரெக்டா பேசுங்க மகேஷ். யாரு தெளிவா இருந்தா பேசுறதுக்கு ஏதாவது திராணி இருந்தா பேசு. நீ சும்மா அந்த கெட்ட வார்த்தை பேசுறது அது பேசுறதுதான் அப்படியே ஒதுங்கி போயிரு. நீ வாட்ஸ்அப்ல போய் சாட் பண்ணிக்கோ. எவனே உன்னை திட்டுவாங்க ஃப்ரெண்ட், அவன்கிட்ட போய் திட்டிக்கோ பதிலுக்கு. யாரு ப்ரோ எந்த ஸ்பீக்கர் அது சொல்லுங்க. தூக்கம் ஹலோ, கேக்குதா? இல்ல மகேஷ், சொல்லுங்க. மகேஷ் அவர் பேசுனதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஃபேக்டா இருந்தா பேசுங்க மகேஷ். ஏன் வந்து இல்லங்க, அவன் ஏதோ 16 டிஜிட் கேட்டுட்டு இருக்கான், நீங்க ஏதோ ரெஸ்பாண்ட் பண்றீங்க, எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்றீங்க. அப்ப யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரியாக்ட் பண்ண கூடாதானே? நீங்க ஃபேக்ட் அப்போஸ் பண்ணுங்க. யார் வேணாம் சொன்னாங்க? உங்களை யாரும் அபியூஸ் அவன் ஸ்லாங் நீங்க பாத்தீங்களா இல்லையா? யாருக்கு இல்ல மகேஷ், என்ன ஸ்லாங்கா இருந்தாலும் மகேஷ் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க. என்ன ஸ்லாங்ல பேசினாலும் கெட்ட வார்த்தை பேசணும். இல்ல நீங்க அந்த இது ஒரு முறையா பேசுங்க. சரி, ஓகே, புரியுங்க. வேற யாரும் ஸ்பீக்கர்ல கார்த்தி ப்ரோ போற போக்க பார்த்தா அஸ்யூமிங் நீங்க சொல்றது வந்து 2024ல வந்து கண்டிப்பா இஃப் அண்ணாமலை வின்ஸ் அட்லீஸ்ட்
சோஷியல் மீடியா இந்த 30+ ஏஜ் குரூப் வந்து 2026 வந்து கண்டிப்பா விஜய் விசஸ் அண்ணாமலை தான் ஃபுல் டிஸ்கஷன் டாபிக் எல்லாமே விஜய் விசஸ் அண்ணாமலை தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற யாருமே பேசுறதோ அப்படியெல்லாம் நினைக்காதீங்க யுவராஜ். அப்படிலாம் நினைக்காதீங்க. இல்ல ப்ரோ, வேற யாருமே ரிலேட்டபிளா திமுகவெல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. அவங்க உதயநிதின்னு இருக்காருங்க ஒருத்தர். சோசியல் மீடியா வச்சுக்கிறாங்க. திமுகவை ரொம்ப இல்ல, திமுகவை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடிவிங் தான். அவங்களோட சண்டை போடுறது தான் ரொம்ப சாதாரணம் கிடையாது. அவங்க இன்னொன்று நிறைய இன்டலெக்சுவலும் வச்சிருப்பாங்க அதுக்குள்ள. அவங்க கிட்ட சண்டை போடுறதுலாம் சும்மா கிடையாது. இன்னைக்குமே அவங்க பார்த்தீங்கன்னா நீங்க பேசுனீங்கன்னா பக்கமா ரைட் அப் எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக காரணமாக தான் இருக்கும். ரைட் அப் எழுதுவாங்க, பேசுவாங்க. அவங்க சொல்றது பொய் உண்மைன்றதெல்லாம் அடுத்தது, அதுக்கு விளக்கம் கொடுக்குறதெல்லாம் நம்ம அடுத்து கொடுக்கலாம். பட் அவங்க வந்து சண்டையை விட்டு போற ஆளுங்க கிடையாது. அவங்க வேற மாதிரி சண்டை செய்யறாங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி லீடர் இருக்குங்களா கார்த்தி ப்ரோ? இப்போ அண்ணாமலைனா யூ கேன் ரிலேட் டு ஐடியாலஜி தாங்க லீடர். ஐடியாலஜி தான் லீடர். ஓகேவா? அந்த ஐடியாலஜிக்கு யார் தலைவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம யாரை இப்போ மோடி பிரச்சாரத்தில் பேசுறது நீங்க பார்த்துருக்கீங்க, அவ்வளோதான். அதை தாண்டி என்ன பார்த்துருக்கீங்க? ஒரு வருஷத்துக்கே 305 நாளில் மோடி பேசின ஒரு 10 மணி நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க அதிகபட்சம். அதை தாண்டி மோடி என்னன்னு நமக்கு தெரியாது. பட் ஐடியாலஜிக்கு அவர் லீடர், அவ்வளோதான். அதுதான் இங்கே இந்த ஐடியாலஜியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காங்க. திராவிடர்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அந்த ஐடியாலஜிக்கு லீடராக இருக்கிறது வந்து ஸ்டாலின் இருக்காரு. அதுக்கு ஒரு கட்சி இருக்குது. அதிமுகவே அந்த ஐடியாலஜி கிடையாது. அதிமுகவே ஒன்று திமுக எதிர்ப்புன்றது மட்டும்தான் இருக்கே தவிர திராவிட ஐடியாலஜிலாம் கிடையாது அவங்களுக்கு பெருசா. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காங்கல்ல, அது பிரச்சனையே கிடையாது. அவங்க தலைவர் யாருன்னா பிரச்சனை இல்லை. அவங்க இன்னும் பேசி ஏங்க எப்போ செத்தாருங்க பெரியாரு, இன்னும் பேசிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் அவங்க வந்து சும்மாலாம் வந்து விட்டு போக மாட்டாங்க. அவங்க 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 சண்டை பெருசாக தான் இருக்கும். நீங்க சும்மா ஏதோ ஓகே 26ல் அடுத்து விஜயாண்ணா அந்த கணக்கே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10-20 வருஷத்துக்கு அவங்க சப்பரேட் கொடுத்து தான் இருப்பாங்க, சண்டை கொடுத்து தான் இருப்பாங்க. ப்ரோ இந்த பாட்டு வச்சு இப்போ அரசியல் பண்றதுலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா? எனக்கு ஏதோ அது ஒட்டாமலே இருந்த மாதிரி இருந்தது. இது சொல்ற மாதிரி சொல்லலாம். இல்ல இப்போ பாட்டு விட்டுருக்காங்களா, பாட்டுல ஒரு அரசியல் மாதிரி ஒரு ஒரு கலர் பூசி போட்டிருக்காங்களே, இது எந்த பாட்டு? அது உண்மையாவே ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னைக்கு விட்ட பாட்டு விசில் போடு. இது கோட்டா கோட்டு சொல்றீங்க? அது என்ன அரசியல்? ஒரு அரசியல்னா இந்த மாதிரி அவரோட பேஸ கொஞ்சம் இன்னும் அவர் அரசியலுக்கு வராரு, எல்லாரையும் வந்து ஒரு ஒரு மூடு செட் பண்றாருல, அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு கேக்குறேன். அது யூசுவலா பண்றது இல்ல. இல்ல எனக்கு எப்படி தோணுதுன்னா, இதுல இருந்து அவங்களுக்கு அரசியல் பெனிஃபிட்டா இருக்குமான டவுட். ஆனா அரசியலை யூஸ் பண்ணி படத்துக்கு ஒரு கிரேஸ் ஏத்துறாங்க, அது கண்டிப்பா பெனிஃபிட் ஆகும். இல்ல இப்ப விஜயோட மெயின் ரீச் வந்து சினிமாங்கிறப்ப அப்ப அதுல ஒரு சாங் இந்த மாதிரி வச்சா அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் ரீச் ஆகும். இல்ல அதான் இல்ல ஒரு முன்னாடி நீங்க எம்ஜிஆர் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு அரசியலுக்கு ஏத்த மாதிரி அவரு பாட்டு பண்றது, அவரை தூக்கி வச்சு ஒரு பாட்டு போடுற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இவர் ட்ரை பண்றது ஒர்க் அவுட் ஆகுதா? ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேக்குறேன். எனக்கு ஏதோ ஒட்டாத மாதிரி இருந்தது. நீங்க வந்து அவரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ற ஆளு கிடையாது. மேபி அந்த டிவிக்கேவா இருக்கு. யாராவது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களோ இல்ல அவரோட ஃபேன்ஸோ அவங்களுக்கு அது ஒர்க் ஆகலாம். இல்ல நான் அவரோட ஃபேன் தான் பிரதர். அவரு வந்து திரையில நான் வந்து பெரிய தெரியாதனால இல்ல நான் சொல்றேன். ஆனா இது வந்து பொலிட்டிக்கல் ஒரு மூவா எடுத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்னு தான் கேக்குறேன். இல்ல அது நீங்க பொலிட்டிக்கல் மூவா பார்க்க வேண்டாம், சும்மா ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் எங்கேஜ்டா வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ற மாதிரி தான். இத அதுதான் அவர் தனியா அறிக்கை விடுறாரு. இப்ப நீங்க கார்த்திக் நீங்க சொன்னீங்க இப்ப லீடர் விட அந்த ஐடியாலஜிக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஏடிஎம்கே இப்ப வந்து இப்ப மைனாரிட்டி ஓட்டு வேணும் அப்படிங்க அதுக்காக தான் பிஜேபி நாங்க கூட்டணி
போடல அந்த மாதிரி தான் இவங்க அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு இப்போ டைரக்ஷன். ஸோ அவங்களும் அந்த ஐடியாலஜி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிற மாதிரி. எனக்கு பொறுத்த வரைக்கும் குழப்பத்தில் இருக்காங்க. எந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்றது? அவங்க கிட்டத்தட்ட ஒரு கூட்டு நிகழ்ச்சியாக மாறிட்டாங்க. ரொம்ப டிகிரேட் பண்ணி தான் சொல்லணும்ல. அவங்களுக்கு இருந்த இது என்ன, திமுக எதிர்ப்பு அப்படின்றது தான் அவங்களுடைய நேச்சர். அப்போ திமுக அந்த ஒரு கட்சி இருந்துச்சு, அந்த திமுக எதிர்க்கிறதுக்கு ஒரு கட்சி அதிமுக. அதுதான் எம்ஜிஆர் கிரியேட் பண்ணது. ரெண்டு பேத்துக்கு ஒரே ஐடியாலஜி தான், ரெண்டுமே திராவிட முன்னேற்ற கழகம். இதுவுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். முன்னாடி அண்ணா ஆரம்பிச்சாரு, நான் அண்ணா வழியில வந்தவன், நீ அண்ணாலேருந்து பிரிஞ்சு போனவன், இதுதான் வித்தியாசம். அதனாலதான் திமுக, இது அண்ணா திமுக, ரெண்டுத்துக்கும் ஒரே ஐடியாலஜி தான், ஐடியாலஜி டிஃபரன்ஸே கிடையாது. ஆனா நீ அப்படின்றதுதான் கூட்டணி திமுக வச்சிருக்கு, பிஜேபியோட அதிமுக வச்சிருக்கு, இதுல இருந்து இருக்கு. இல்ல ப்ரோ இவங்க அப்படிதான் சொல்லுவாங்கல்ல. இப்ப டிஎம்கே வந்து ஃபுல்லாவே அவங்க லெஃப்டிஸ்ட் இருக்காங்க. இப்ப இவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அதனால மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் இவங்க டிஎம்கேக்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஒரு நரேட்டிவ் இருந்துச்சு. இப்ப இவங்க ஏடிஎம்கேவும் அந்த மைனாரிட்டி ஓட்ஸ்க்காக இப்ப அதுக்காக நிக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் கேட்டேன். அது இப்ப இருக்க நரேட்டிவ்ங்க. இப்ப 10 வருஷமா பிஜேபி வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால, சென்ட்ரல்ல இருக்கிறதுனால இப்ப இது இருக்கு. இதே காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கு அப்படின்னா யார் ஓட்டு போட்டாங்க? யாருக்கு ஓட்டு போட்டாங்க? மைனாரிட்டியில முஸ்லிம்ஸ்ல யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஜெயலலிதாக்கு போட்டாங்க. ஏன் போட்டாங்க? ஜெயலலிதா வேற ப்ரோ. அவங்க ஜெயலலிதாவோட லீடர்ஷிப்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல. ஏங்க அதே ஜெயலலிதாவே வந்து அயோத்தியில ராமர் கோவில் கட்டாம வேற எங்க கட்டுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆனது வேற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அவங்க மாறிட்டாங்க. அவங்க ஸ்டாண்ட் 10 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறிடுவாங்க அவங்க ஸ்டாண்டை. எல்லாருமே இங்க ஒரு எலெக்ஷன் 5 வருஷம், அடுத்த எலெக்ஷன் 5 வருஷத்துல ஒரு மாறிடுவாங்க, அவ்வளவுதான். கார்த்தி ப்ரோ, இப்ப இருக்கிற நிலைமையில அண்ணாமலை ஜெயிப்பாரா? லைக் உண்மையான நிலவரம் என்ன மாதிரி இருக்கு? உங்களோட பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு கார்த்திக் ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஸ்டாண்டை மாத்திட்டே இருப்பாங்க இவங்க. ஜெயலலிதா வந்து ராமர் கோயில வந்து அயோத்தியில கட்டாம இறங்கி கட்டுவாங்க அப்படின்னு கேட்டவங்க தான். ஈழத்தமிழர்கள் பத்தி அவங்களே விமர்சனம் பண்ணவங்க தான். ஆனா அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஜெயலலிதா ஆதரவு பண்ணாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டை கலைச்சதே இலங்கை தமிழர்களுக்கு எல்டிடிக்கு ஆதரவா இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சியை கலைச்சாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அந்த கட்சி தான் ஈழத்தமிழர்கள் செத்ததுக்கே காரணம்னு சொல்லி வந்துச்சு. 10 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறிட்டே இருக்குங்க. அது மாறணும் எப்படின்னா நம்ம மறந்துடுவோம் 10 வருஷம் முன்னாடி இருந்ததுல. இப்ப இன்னும் கரண்ட் பிரச்சனை அதுதான் எல்லாரும் யோசிப்பாங்க. இன்னைக்கு பிஜேபி ரூலிங் கவர்மெண்டா இருக்கு, அவங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். அது ஆளுக்கு முன்னாடி போய் எடுத்துட்டாங்க திமுக, அவங்க போய் பிடிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா யார் யார் போட்டி போறாங்க அதுக்கு? அதிமுக ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், எல்லாரும் போட்டி. எதுக்கு? மைனாரிட்டி ஓட்டுக்காக போட்டி. அதான் நடக்குது. இப்ப நாளைக்கு விஜயும் இதே போட்டியில் வருவார் ப்ரோ. மைனாரிட்டி ஓட்டுலாம் எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் சதவீதம் கூட இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது. சரிங்களா? கிடைக்கிது இல்லைன்றது வேறங்க. போட்டின்றது ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த போட்டியில இருக்காங்க எல்லாருமே. விஜய் இருக்காரு. இல்ல அவ்வளவு சுருக்கி பேசாதீங்க. நீங்க ஒரு லிஸ்ட் சொல்றீங்க இல்லைங்களா, அதுல வந்து இதையும் சேர்க்காதீங்க. மைனாரிட்டி ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த அரசியலே அப்படின்னு சுருக்கி சொல்லாதீங்க. நான் சொல்றேன், வேற எதுவும் நீங்க நான் சுருக்கிலாம் சொல்லுங்க, நான் ஓப்பனா சொல்றேன். சரி, அது ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உங்களோட விருப்பம். இதுதான் உண்மை, இதான் யதார்த்தம். இது புரிஞ்சுக்கிட்டா இந்த மைனாரிட்டி ஓட்டுக்காக தான் போட்டி நடக்குது. ஓகே, அப்படின்றதுதான் யதார்த்தம். அது நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரியலனாலும் சரி, அதான் உண்மை. சரி, அப்ப இப்படி கேட்கலாமா? அப்ப இந்தியாலேயே மெஜாரிட்டி ஓட்டு வாங்கக்கூடிய தகுதி உள்ளவங்க யாருன்னு கேட்டா பிஜேபி மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லலாமா? ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அவங்களோட போட்டி போறதோட இவங்களோட போட்டி போட்டா ஈஸி.
இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து ஓட்டுன்னு ஒண்ணு கன்சால்டேட் ஆகவே கிடையாது. அதனால இந்துன்றவங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்குவான். ஆனா அந்த முஸ்லீமும் இடத்துல கிறிஸ்டின்ஸ் நேத்தே அப்படி நான் போட அவங்க கிட்ட மாட்டாங்க. என்ன கேட்டேன் அப்படின்னா, அவங்க என்னன்னா அவங்க வந்து யாரையும் எதையும் உடைக்காதீங்க. அந்த இடத்துல தான் நேத்து யாரையும் எந்த கட்சியும் போய் உடைக்காதீங்க. அது அந்த இன்னொரு கட்சிக்குள்ள உருவாக்கத்துல தடாதீங்க. தப்பு பண்ணானா அவனை தூக்கி உள்ள போடுங்க. எந்த கட்சி சரிங்களா? உடைச்சாங்கன்னு நான் நேத்து கேட்டேன். நேத்து நம்ம என்ன பேசிருந்தோம்? என்ன டாபிக்? நேத்து கேட்டேன் எந்த கட்சி உடைச்சாங்கன்னு நீங்க சொல்லுங்க. ப்ரோ சாரி கிராஸ் டாக் ஆயிட்டு இருக்கு. நான் பேசுறது எனக்கு திரும்பி கேக்குது. இல்ல நான் கேட்கறது எந்த கட்சி உடைச்சாங்கன்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். ஆமா, ஏடிஎம் உடைச்சது பிஜேபி தான். அதுக்கு தான் நேத்தே பதில் சொல்லிட்டேன். ஏடிஎம்கே உடைச்சது பிஜேபி கிடையாது. ஏடிஎம்கே ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறமே உடஞ்சிருச்சு. எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் உடஞ்சிச்சு. அப்ப இல்ல பிஜேபி இல்ல அந்த இடத்துல நீங்க சொன்னீங்கன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணவங்களே அவங்கதான் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, நீங்க கவர்மெண்ட்ல இருந்துகிட்டோம். நீங்க ஒரு கட்சி தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஒரு கவர்மெண்ட்ல இருக்கீங்க. இங்க பாருங்க, ஒரு பார்ட்டியோட இஷ்யூவை பார்க்கணும், அவ்வளவுதான். அப்ப கவர்மெண்ட்னு பார்க்க கூடாது. இல்லங்க, நீங்க கவர்மெண்ட்ல இருந்தா கவர்மெண்ட் பார்க்கலாம். பிஜேபி ஏடிஎம்கேன்னு பாக்குறீங்களா? அது எப்படி பார்க்காம பாருங்க. பிஎம் மோடி ஏடிஎம்கேன்னு பாக்குறீங்க? அது கிடையாது. இப்ப ஒண்ணு இல்லங்க, நான் கொடி புடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன், போலீஸ்காரன் பிடிக்கிறான். இருங்க இங்க தமிழ்நாடு காவல்துறை வெறும் வந்து காவல்துறைன்னு பாப்பீங்களா, இல்ல டிஎம்கே இன்னைக்கு ஆட்சியில யாரு கண்ட்ரோல்ல இருக்காங்களோ அது? ரெண்டுமே பார்க்கணும், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போலீஸ் இருக்காங்க, அவங்க ரோட்ல போறவங்க வந்து ஹெல்மெட் போடலன்னு பிடிக்கிறாங்கன்னா அது தமிழ்நாடு காவல்துறையோட நடவடிக்கை. சரியா? இல்ல ஹெல்மெட் அரெஸ்ட் பண்றாங்க, வித்தியாசம் இருக்கு. நான் ஹெல்மெட்ங்கிற விஷயத்தை சொல்லல. ஹெல்மெட்னு சொல்லுங்க, நான் பொதுவா சொல்லுங்க. ஹெல்மெட் போட்டா ஃபைன் போடுறாங்க. நீங்க பிட்பாக் அடிச்சா ஒன்னு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது காவல்துறை நடவடிக்கை, அது சாதாரணமா நடக்கிறது. சரியா? ஆனா ஒருத்தர் வந்து ஸ்டாலினை திட்டி ஒரு ட்வீட் போட்டாரு, அரெஸ்ட் பண்றாங்க. ஒண்ணு இல்லங்க, இப்ப தேர்தல் ஆணையத்துல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா இல்லையா? உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் வந்து பாத்தீங்கன்னா டேப் பண்றாரு அப்படின்ட்டு இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு சாப்ட்வேர் வந்து வச்சு தமிழக கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி செந்தில்வேலன் ஐஜி உளவுத்துறை ஐஜி வந்து டேப் பண்றாரு அப்படிங்கறது அது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அது உண்மை இல்லைங்கெல்லாம் தாண்டி விடுங்க, அது சரியா தவறா? முதல்ல அது அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்க, அந்த கம்ப்ளைண்ட் விசாரிச்சது தெரியும். சரியா தவறா? சரி தவறுங்கிறத தாண்டி இப்ப நீங்க சொல்றீங்களா, அப்ப ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க என்னெல்லாம் பண்ண முடியும்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல? ஏங்க இது என்னங்க? ஒண்ணு இல்லைங்க, இப்ப நீங்க ஆட்சியில இல்லங்க, இப்ப நீங்க ஆட்சியில இல்ல, காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு, அவங்க இதை பண்றாங்கன்னா அவங்க கிட்ட நான் இந்த கேள்வி கேட்க போறேன், அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க இருக்கிறனால நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏங்க அதிகாரம் இருக்க எல்லாருமே அதை பண்ணதாங்க செய்வாங்க, அப்பராண்ட் இருக்குதான் செய்வாங்க. இது என்ன புரியாம ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு? என்ஐஏ, தேர்தல் ஆணையம் எல்லாமே ஒரு தன்னிகரற்ற அமைப்பு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க யார் கண்ட்ரோல்ல இருக்காங்கிறது எல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க. அது இன்க்ளூடிங் நான் தமிழ்நாடு அரசியல் உட்பட்டதே சொல்றேன். அதுக்குதான் அந்த போலீஸ் இதே இழுத்தது உள்ள. ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா அப்படியே இதுன்னு போயிட்டா என்ன நாய் அப்படின்னா பேசுவாங்க. கட்சி உடைக்கிறாங்க கேட்க வந்தீங்க, ஏதோ ஒரு உறுதி எலெக்ஷன் கமிஷனு அது இடி எல்லாம் போயிட்டு இருக்கு. ப்ரோ தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, நீங்க பேசுறதே எனக்கு கிளியரா கேட்கல, நான் பேசுறது எனக்கு எக்கோ அடிச்சிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் இல்ல ப்ரோ தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. நீங்க ஏதோ பேசுறீங்கிறது மட்டும் தான் தெரியுது, நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேட்கல. மியூட் போட்டு கேளுங்க. யா ஷோர். தேங்க் யூ. என்னைக்காவது நீங்க கேட்டதுக்கு அடுத்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? வெளியே ரவுண்ட் சொன்னா வந்து எலெக்ஷன் கமிஷனு, இடி, கோர்ட்டு, அதுக்கப்புறம் பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இப்படியே போயிட்டு இருக்குங்க தவிர உங்க வாய்ஸ் கொஞ்சம் அவ்வளோ கிளியரா இல்ல ப்ரோ. எங்கேயோ தூரத்துல இருந்து நின்னுட்டு பேசுற மாதிரி இருக்கு கார்த்தி ப்ரோ. இப்போ சூப்பர். தம்பி வந்து என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்கிறாரு, பதில் சொன்னோம்னா அந்த பதிலுக்கு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அதை விட்டுட்டு சும்மா இடி, என்ஐஏ இதெல்லாம் எங்கெங்கயோ, அதாவது
என்டிஏ பத்தி பேசுனா என்டிஏ பத்தி பேசுவோம், இடியை பத்தி ஓகே. கட்சியை உடைக்கணும்னு பேசுறீங்க, அதுக்கு பதில் சொன்னா நீங்க என்ஐஏ, இடி, எலெக்ஷன் கமிஷன் இப்படியே மாத்தி மாத்தி உருட்டக்கூடாதுல்ல. இதுதான் வந்து இங்க தவணா நான் அங்க தாவுவேன், அங்க தவணா அங்க தாவுவேன், இப்படி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம இல்ல அதுக்கு பேசிட்டு ரிப்ளை இருக்கிறது ஆன்சர் இருந்துச்சுன்னா அவர் சொல்லியிருப்பாரு. அவரு அது இல்லாதனால தான் அடுத்தடுத்த பாயிண்ட் ஆமா, போட்டாரு. கிடையாது. நான் 1ன்னு சொன்னா நான் 9ன்னு சொல்லுவேன், 9க்கு பதில் சொன்னா நான் 8க்கு சொல்லுவேன், 8க்கு பதில் சொன்னா நான் 27க்கு பதில் சொல்லுவேன். இது என்னங்க இது? விஜய் தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருங்க, ரொம்ப கிளியரா ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அவரு வந்து திராவிடன் பாலிடிக்ஸ் தான் பண்ண போறாரு. அது 2026ல அவர் திமுக பொட்டியா நிக்க போறாரு அப்படின்னா தெரிஞ்ச விஷயம் தானே. ரெண்டு டவுட் இருக்கு. இல்ல இந்த திராவிட பாலிடிக்ஸ் அந்த வேர்டே வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. ஒரு மாதிரி வேகா இருக்கு. இல்ல அது திராவிடியன் ரொம்ப ரொம்ப பாலிடிக்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் திராவிடியன் பண்ணிட்டாங்க பாலிடிக்ஸ் அவங்க. சொல்லிட்டு அதான் ரொம்ப வேகா இருக்கு. அதுக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை ப்ரோ. உண்மையா சொல்லணும்னா ஒரு படிச்சவன், ஒரு காலேஜ் போறவன், இல்ல ஒரு காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு போறவன் ஒரு ஓட்டு போடணும்னா இந்த திராவிடியன் பாலிடிக்ஸ் இந்த ஐடியாலஜி நீங்க சொல்றீங்களா டிஎம்கே, இந்த ஐடியாலஜி எல்லாம் இந்த இந்த கேட்டகரிக்கு வந்து ரிலேட்டபிளே இல்லை ப்ரோ. நீங்க சொல்றதெல்லாம் இந்த இந்த ஒரு குரூப்புக்கு வந்து சுத்தமா ரிலேட்டபிளா இல்லை. இதையே பேஸ் பண்ணி இன்னும் முன்னாடி கொண்டு போய் இதையே பேஸ் பண்ணி எலெக்ஷன் அடுத்த ஜெனரேஷன் கூட இப்படிதான் புஷ் பண்ணுவாங்கன்னா தெரியல ப்ரோ. ஐ திங்க் எப்படிதான் சேஞ்ச் வரும்னு தெரியல. நீங்க ஓட்டு குறையிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணதான் இருப்பாங்க எதா இருந்தாலும். ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. 2004ல பிஜேபி கவர்மெண்ட் ஏன் கவுந்துச்சு? 2004ல எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷனை வந்து காங்கிரஸ் வந்து அவங்களோட அலையன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஏன் ப்ரோ? ஏன் ப்ரோன்னு கவுந்துச்சுன்னு கேட்க. கவர்லைங்க, எலெக்ஷன் நடந்துச்சு, எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் ஜெயிச்சிச்சு, என்ன கவுந்துச்சு? அதான் கேட்கேன். இப்போ மோடியோட வாஜ்பாய் நல்லா ஆட்சி அமைச்சிருந்தாரு அப்படி இவங்க சொல்றாங்க. யார் சொல்றா? யாரு இப்ப நீங்க சொல்றீங்க மோடியோட அவர் நல்லவர்னு நீங்க இப்ப சொல்றீங்க. இல்ல நாங்க அப்பவே சொன்னோம், அதனாலதான் அவங்க கூப்பிட்டு அப்பயே வந்து அதாங்க, அதான் சொல்றேன், அப்பயே வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து கூட்டணி ஆட்சி தான். அடுத்த எலெக்ஷன் 2001ல 2002ல கார்கில் போர் வந்துச்சு, அதுலயும் ஜெயிச்சு வந்தாரு. அவங்க 2004ல மாறிடுச்சு. அப்ப ஏன் 2024ல மாறாது? மாத்தினா மாத்துங்க. எப்படி மாத்த முடியும்? அந்த ஆன்டி கன்வென்சி இப்ப இல்ல இல்ல. யார் இல்ல? இப்ப 24 எலெக்ஷன்ஸ்ல எங்க இருக்குது? நீங்க பேசுறீங்கல்ல, ஹேமந்த் நீங்க பேசுறீங்கல்ல, நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், வச்சிருக்கோம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். இல்ல அதுதாங்க இருக்கா இல்லையா சொல்றேன். நான் கேட்டுப்பீங்களா? நான் சொல்றேன், நான் கேட்டுறீங்களா? இருக்கா தெளிவா சொல்றேன். கார்த்திக் ப்ரோ ஒரு நிமிஷம். என்ன எதுக்கு தான் கவுந்துச்சு? தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. சங்கர் பாருங்க, மக்கள் யாருக்கு விரும்புறாங்களோ அவங்க ஓட்டு போடுவாங்க. ஓகேவா? 2024 ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் ஆவாரு, மோடிக்கு ஓட்டு போட்டா மோடி ஆவாரு. இது மக்கள் ஓட்டு போடுறதுதான் வரும். ஏன் மாறுறது அப்படின்னு கேட்டா மாறலாம், கண்டிப்பா மாறலாம். இது என்ன இருக்கு? நீங்க வந்து 400 சீட்டு நாங்க ஜெயிப்போம்னு சொல்லிட்டே இருக்கீங்களா டெய்லி? ப்ரோ அவர் பிஜேபி சப்போர்ட்டர். இது என்ன ப்ரோ? ஏங்க இது இல்லைங்க அநியாயமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், சரி ஓகே என்னை திட்டுறீங்க, நான் சொன்னது இப்ப வந்து சரி ஓகே என்னை சொல்லிக்கோங்க. இல்லைங்க இது ஒப்பீனியன் போல் போடுறானுங்க, அவனுங்களை திட்டுங்க. யார் ப்ரோ? அவனுங்களை திட்டுங்க. யார் ப்ரோ போட்டோ? டிஎம்கே சப்போர்ட்டர்ஸே 200 சீட்டுங்கறாங்க. எல்லாத்தையும் திட்டுங்க, எல்லாத்தையும் திட்டுங்க. ஒப்பீனியன் போல் போட்டவன்லாம் திட்டுங்க. இப்ப திட்டலாம் வரவே இல்லை, இப்ப பேசுறதா வந்து அது வந்து ப்ரெடிக்ஷனுங்க. ப்ரெடிக்ஷன் இங்க பாருங்க, அது ப்ரெடிக்ஷன். அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம சொல்றோம் இல்லையா ப்ரெடிக்ஷன். அதுக்கு வரவே நம்ம ஒரு அஜெண்டா கூட திணிக்க கூடாதுல்ல. நாங்க ஜெயிச்சிருவோம் வச்சிருவோம். திணிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, ப்ரெடிக்ஷன் தானுங்க. இதுல திணிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கார்த்திக் ப்ரோ ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன் சங்கருக்கு. இல்ல திணிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. திணிக்கிறதுக்கு என்ன இருக்கு?
இது ப்ரெடிக்ஷன் அவ்வளவுதான். 2004ல 10 சீட் தான் ஜெயிச்சாங்க பிஜேபி யூபியில. சங்கர் இப்ப என்ன 10 தான் ஜெயிப்பாங்களா? 60-70 மேல ஜெயிக்க போறாங்க. அப்ப எலெக்ஷன் முன்னாடி ஒரு ட்ரெண்ட், ஒரு பேட்டர்ன் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குல்ல, அது அதை வச்சுதான் அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. 4 நாள் இல்லைங்க, 4 நாள் எலெக்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஓகேவா? இன்னும் 4 நாள்ல. ஆனா என்ன நடக்குதுன்றது மக்கள் எல்லாம் பார்த்து தானே இருக்காங்க. எப்படி இருக்கு இந்த ட்ரெண்ட், எப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்கல்ல. இப்போ 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க திமுக ஜெயிக்க போகுது 2021. அப்போ சொன்னோம்னா லூசுன்னு சொல்லுவீங்களா நீங்க? அப்படி கிடையாது இல்லையா? அப்போ அது ப்ரெடிக்ஷன். ஓ இல்லைங்க 2021 திரும்ப திமுக தான் வரப்போகுதுங்க ஆட்சிக்கு, அது சொன்னாங்க. அன்னைக்கு நீங்க என்கிட்ட கேட்டதுங்க அதை சொல்லுவேன், திமுக வந்து வந்துருங்க, ஆட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். அது ப்ரெடிக்ஷன். அதான். அதை விடுங்க. அண்ணாமலை டிபேட்டுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் கோயம்புத்தூர், இது கர்நாடகாவில் போயிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த பிரச்சாரத்துல டிபேட்ன்ற யூடியூப் சேனல்ல எலெக்ஷனுக்கு 15 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கறாங்க, எப்படி இருக்கு எலெக்ஷன்? ரொம்ப டஃபா தாங்க இருக்கு, ஜெயிச்சிருவீங்களா? ரொம்ப டஃபா இருக்குங்க, சொல்ல முடியாது அப்படின்றாரு. இல்ல 2004ல பிஜேபி ஏன் தோத்துச்சு? இல்ல நான் சொன்னா சங்கர் நீங்க ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க. ப்ரோ அது மாறி மாறி 2004ல காங்கிரஸ் 141 இவங்க 136, பெருசா வித்தியாசம் இல்ல. அலையன்ஸ் தான் மேட் தி டிஃபரன்ஸ். நான் சொல்றேன். இது அப்போ 2004ல ஆர்எஸ்எஸ் டு பிஜேபி காரியகர்த்தா ரேஷியோ வந்து 20:1. சரிங்களா? அவங்களுக்கு அவ்வளவா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இல்ல, அவங்க இறங்கி வேலை செய்யறதுக்கான ஸ்ட்ரக்சர் இல்ல. அப்ப வந்து ஆர்எஸ்எஸ் வந்து புல் பண்ணிட்டாங்க அவங்களோட சப்போர்ட்டை. ஓகேவா? 2004 எலெக்ஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த மேஜர் ப்ளோஸ். அதனாலதான் அதுக்கப்புறத்துல இருந்து தான் பிஜேபி வந்து அவங்களோட காரியகர்த்தாஸை வந்து உல்டா பண்ணி ஆர்எஸ்எஸ் விட அதிகமான காரியகர்த்தாஸ் பிஜேபி காரியகர்த்தாஸை கொண்டு வந்து கட்சி ஸ்ட்ராங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2014ல வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து இதுதான் ரீசன் ப்ரோ. ஓகேவா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? 2014ல நானே மோடிக்கு ஓட்டு போட்டேன். இப்போ வந்து நீங்க வந்து இப்படி சொன்னீங்கன்னா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? இல்ல வேற நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நீங்க கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் சங்கர், நான் பதில் சொல்றேன். சங்கர், நீங்க வந்து மோடிக்கு ஓட்டு போட்டீங்க 2014ல, ஓகேவா? இப்ப நான் மோடிக்கு ஓட்டு போட மாட்டேன், எப்படிங்க அவர் அதோட அதிகமா ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? அதான் கேக்குறேன். ஆமா, நீங்க 2014 ஓட்டு போட்டீங்கல்ல, ஓட்டு போடும்போது தமிழ்நாடு ஜெயிக்கல அவங்க. நீங்க ஓட்டு போடாதப்பையும் 2019லயும் தமிழ்நாடு ஜெயிக்கல. நீங்க 2024 வீட்லயே படுத்து தூங்கிடுங்க ஓட்டு போடாம, அப்பயும் அவர் ஜெயிச்சிருவாரு. நீங்க வீட்லயே படுத்து நீங்க ஓட்டே போய் போட்டாலும் ஜெயிக்க மாட்டாருன்னு நான் சொல்ல. ஏங்க அதுதாங்க நானும் சொல்றேன், நீங்க ஓட்டு போட்டாலும் ஜெயிப்பாரு, போடலாலும் ஜெயிப்பாரு, நீங்க என்ன பண்ணாலும் அவர் ஜெயிப்பாருங்க. இல்ல சங்கர், நீங்க அப்படியே நம்பிட்டு இருங்க, அப்படியே நம்பிட்டு இருங்க. ஜூன் 4 யார் ஜெயிப்பாங்க சங்கர்? சங்கர் யார் ஜெயிப்பாங்க? ஜூன் 4 ரிசல்ட் வரும் பாருங்க. சங்கர் ராகுல் காந்தி பிஎம் ஆயிரா? சங்கர் நீங்க இன்னும் புரிதல் இல்லாம பேசிட்டீங்க. சங்கரோட ஓட்டாளியோ தமிழ்நாட்டுல இருக்க ஓட்டாளியோ மோடி பிஎம் ஆகலைங்க 2 டைம். தமிழ்நாடு ஓட்டாகல, பிஎம் ஆகலைங்க 2 டைம். நீங்க தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டாலும் போடலனாலும் அவர் பிஎம் எப்படி ஆனாரு 2 எலெக்ஷன் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல 38 டிஎம்கே வச்சிருக்கப்ப கூட எப்படி வர முடியும்? நீங்க சொல்லுங்க, எப்படி வர முடியும்? அதுதாங்க சொல்றேன். தமிழ்நாடு நீங்க தமிழ்நாட்டுல இருக்க 8 கோடி பேரும் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டாலும் அவர் தாங்க பிஎம் ஆவாரு. 2014ல மோடி வந்து இலவச அரிசி கொடுத்துட்டான்னு சொன்னீங்க. இங்க 2001லயே வந்துட்டு தமிழ்நாட்டுல ₹1 அரிசி, 2006ல இலவச. தமிழ்நாடு விடுங்க, இந்தியா ஃபுல்லா பேசுங்க. இல்லங்க, நான் எப்ப சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்க 2014ல மோடி வந்து ₹32 அரிசிக்கு ஃப்ரீயா கொடுங்க, அந்த அரிசி சூப்பரா இருக்கு எல்லாரும் சாப்பிடலாம். 2014 நான் கொடுக்கல. ஐயோ தெரியல, அதாவது நீங்க வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதி. நான் நீங்க சொல்ற வார்த்தை இதே வார்த்தை 2014 உங்க திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியிலே பிஜேபி ஜெயிக்க போது 2024. நீங்க பார்க்கதான் போறீங்க, நீங்க வந்து ஓட்டு போடுங்க, பார்க்கதான் போறீங்க. ஜூன் 4 பார்க்க போறீங்க. இல்ல ப்ரோ, இந்தியா கூட்டணியில இருக்கவங்களே வந்து வேற தொகுதி நினைச்சேன். நம்ம தொகுதி தான், நீ என்ன புதுசா பேசிட்டு நம்ம தொகுதி தான், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அடிச்சு பேசலாம். கார்த்திக் ப்ரோ 2016 எம்எல்ஏ இருந்தார். நயினார் ஜெயிக்க போறாரு, அந்த தொகுதியில எம்பி ஆக போறாரு. அது நீங்க பார்க்கதான் போறீங்க. அவர் ஆகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே.
2014 எம்எல்ஏ இருந்தது. எனக்கு வீட்டுக்கு 4 வீட்டு தள்ளி தான் இருக்காரு முரியா பாண்டியன். எனக்கு பெரியப்பா தான். அவர் தோப்பாரு ஜெயிப்பாரு அதை மட்டும் யாரு சொல்லுங்க. நயினார் ஜெயிப்பாரா தோப்பாரு? அது எப்படி போய் இப்ப சொல்ல முடியும்? இல்ல உங்க ப்ரெடிக்ஷன் ஏங்க நீங்க திருநெல்வேலியில இருந்துட்டு அதையும் சொல்ல கார்த்தி மாட்டீங்களா? ப்ரோ இன்னொரு பெட் வச்சிருங்க. நான் வந்து இங்க சென்னையில உட்காந்துட்டு ஆல் இண்டியா சொல்றேன். பெட்டெல்லாம் வேணாங்க பாருங்க. சென்னையில உட்காந்துட்டு ஆல் இண்டியா பேசிட்டு இருக்கேன். திருநெல்வேலியில உட்காந்துட்டு 4 வீட்டுக்கு தள்ளி நயனார் வச்சுக்கிட்டு ஜெயிப்பாரா 4 வீட்டு தோப்பாருன்னு தாண்டி சொல்லுங்க. நயனாம இருக்குன்னு சொல்ல. அவர் திருநெல்வேலியில இருக்காரு. அவர் திருநெல்வேலி தொகுதி. சரி ஓகே சரி சொல்லுங்க. திருநெல்வேலியில யார் ஜெயிப்பா? நான் அரசியல் திமுக பேசுவேன். சொல்லுங்க ப்ரோ. திருநெல்வேலி யார் ஜெயிப்பான்னு இல்ல ப்ரோ பேசுவேன். உங்க ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லுங்க. இவ்வளவு யார் நேரம் பேசின ஜெயிப்பாங்க? அரசியல் இல்லையா? இவ்வளவு நேரம் பேசின அரசியல் யார் ஜெயிப்பா? திருநெல்வேலியில நயனார் ஜெயிக்க மாட்டார் ப்ரோ. யார் ஜெயிப்பா? நயனார் கேட்ட ஜெயிக்க கேள்வி மாட்டான்னு புரியுதா சொல்லியாச்சு. உங்களுக்கு? நீங்க திமுக ஜெயிப்பான்னு பெருமையா சொன்னா சொல்லுங்க ப்ரோ. யார் ஜெயிப்பான்னு கேட்டா இல்லைங்க ஜெயிக்க நான் தமிழ்ல இவ்வளவு தானே வெக்கப்படுறாங்க. கேள்வி தான் கேட்கிறேன். பேசுறேன். ஊபிஸ்ல இவ்வளவு நான் தமிழ்ல வெக்கப்படுறாங்களே. தான் கேள்வி நான் தமிழ்ல தானே கேள்வி நான் கேட்கிறேன். ஜெயிக்க யார் மாட்டான்னு ஜெயிப்பா? சொல்லிட்டேன். நீங்க ஜெயிக்க முடியாது ஜெயிக்க மாட்டேன்னு ப்ரோ சொல்லிட்டீங்க. இல்லைங்க நான் கேட்கறது வந்து புரியுதா? தலைவர் நான் மோடி இல்ல தமிழ்ல இப்ப தானே நயனார் ஜெயிக்க பேசுறேன். மாட்டேன்னா அப்ப யார் ஜெயிப்பாரு? ஏங்க யாரு ஜெயிப்பான்னு நீங்க பாருங்க. யாரு ஜெயிப்பான்னு தான் இப்ப கேட்டேன். யார் யார் தோப்பான்னு சொல்றீங்க ஜெயிப்பான்னு இப்போ? கேட்டேன். நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்க யார் தோப்பா? மம்தா பானர்ஜி. என்னங்க பிஜேபி நீங்க மீது ஏதாவது தோப்பாரு அவரு யார் சொல்றாரு. கேட்டா திருநெல்வேலியில உங்க திருநெல்வேலியில ஓட்டு போட போறீங்க. இங்க பாருங்க திருநெல்வேலியில ஓட்டு போட ஆமா போறீங்களா? ரைட்டா? ஆமா திருநெல்வேலியில ஓட்டு போட போறீங்க. உங்க தொகுதிக்கு இவர் தாங்க எம்பியா வருவாரு அப்படின்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி யார் ஜெயிப்பான்னு நீங்க நான் நினைக்கிறீங்க? யாரா அது ஒரு சொல்லுங்க. ஆள் ஜெயிப்பாருன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்து என்னங்க ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். நான் கிடையாது நான் அது ஒரு கிடையாது. நிமிஷம் அது நான் சொல்லுங்க. பேசுறேன். நான் ஒரு ஆள் ஜெயிப்பாருன்னு சொன்னா நான் நீங்க அதெல்லாம் சொல்ல உடனே என்ன மாட்டேங்க. நீங்க பண்றீங்க? நினைக்கிறத நான் பேச மாட்டேன். கொத்தடிமைம்பீங்க, நீங்க நினைக்கிறத பேச மாட்டேன். முட்டா பயம்பீங்க, கிடையாது. லூசு இல்ல பயம்பீங்க, கிடையாது. சிச்சி அந்த இதெல்லாம் அந்த சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இதெல்லாம் அந்த சொல்லுவீங்க. மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இது எல்லாமே நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. பேச மாட்டாங்க. இல்லைங்க அந்த மாதிரிலாம் நீங்க பேச மாட்டாங்க. அப்படிதான் பாருங்க பேசுறீங்க. யாருக்கிட்ட இல்ல ஆப்போசிட்டா யாருக்கிட்ட எப்படி பேசினா பேசுறாங்க? ஒருத்தர் லூசு பைய இல்ல சங்கர் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க சங்கர். யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட கேட்கறது திருநெல்வேலி யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்கறேன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. டிபேட் பண்ணுவோம், பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். பேசுவோம். யார் ஜெயிப்பா? திருநெல்வேலி யார் ஜெயிப்பா? உண்மையில டிஎம்கே அலைன்ஸ் தான் ஜெயிக்கும். டிஎம்கே அலைன்ஸ்ன்றது யாரு திருநெல்வேலியில? கைசில் ராபர்ட் ப்ரூஸ் ஜெயிப்பாரு. ராபர்ட் புஷ் எந்த ஊரு? கன்னியாகுமரி. அவர் திருநெல்வேலி அப்போ ஜெயிப்பாரா? அண்ணாமலைக்கு எந்த ஊரு? கோயம்புத்தூர்ல ஏங்க ஜெயிப்பாரா? நான் கேட்டதுதாங்க. ஏங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு வரேன், தனியா வரேன். அவருக்கு கன்னியாகுமரின்னு சொல்றதுக்கு கேக்குறீங்க. இல்ல சங்கர் இல்லங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. தனித்தனியா ஒண்ணு தனித்தனி வரும். எப்படி தனித்தனியா? நீங்க ஒரே கேள்விதான் கேக்குறீங்க. தனித்தனி கேள்வி. கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் வந்து திருநெல்வேலி நின்னா ராபர்ட் புஷ் ஜெயிப்பாரு அப்படின்னா திருநெல்வேலிக்காரங்க ஓட்டு போடுவாங்களா? அப்படி இல்ல. அதே நான் திருப்பி கேக்குறேன். கரூர்ல இருக்க ஒருத்தர் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்கார ஓட்டு போடுவாங்க இல்ல. அது எங்க அதுக்கு விளக்க சொல்றேன். நான் விளக்க சொல்றதுக்கு ரெடிங்க. பட் இதுக்கு விளக்க நீங்க சொல்லுங்க. நான் இதுக்கு விளக்க நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். திருப்பி கேள்வி கேட்டாலும் நீங்க முதல்ல சொல்லுங்க. ப்ரோ திருநெல்வேலியில ஏங்க கோயம்புத்தூர் வந்து இல்ல கோயம்புத்தூர் வந்து ஏங்க கோயம்புத்தூர் உங்களுக்கு தெரியுமா? கோயம்புத்தூர் வந்து அர்பன் சிட்டி சரியா? அது வந்து ஒரு சென்னை, இன்னொரு சென்னைக்கு அடுத்த இடமா கோயம்புத்தூர். ஓகேவா? அங்க கவுண்டர் பெல்ட் அதிகம். அங்க வந்து ஆல்ரெடி பிஜேபிக்கான பெரிய ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. அங்க அண்ணாமலை நிக்காரு. அவர் தோத்தே போட்டுமே, அது தேவையில்லை, டிபேட்டே தேவையில்லை. அண்ணாமலை தோத்துட்டாருன்னு வச்சுக்கோ, நான் திருநெல்வேலிக்கு வரேன். திருநெல்வேலியில ஏழுங்க அது விட்டுருங்க, நான் திருநெல்வேலிக்கே வரேன். இந்த தேவர் பெல்ட் அதிகம் நீங்க சரி ஓகே, சொல்றீங்க. அதை நான் சொல்ல அதை நான் சொல்ல. கன்னியாகுமரியில இருந்து ஒரு கேண்டிடேட் எடுத்து வந்து போடுவீங்க, திருநெல்வேலி ஜெயிப்பாரா? கோயம்புத்தூர்ல போட்டா ஒத்துக்கிடுவீங்க. அவர்தான் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டேனே. கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டேனே. கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டேன். அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு கோயம்புத்தூர்ல. சரிங்க, அதை விட்டுருங்க. இன்னைக்கு மாட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க. எப்படிங்க கடந்து போக முடியும்? இல்ல நீ நேற்று வரைக்கும் 50% வாங்குவாரு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் கிடைச்சாங்கிறதுக்கு அவர்கிட்ட போயிட்டு எதிர்மாறா பேசுறது எப்படி? எதிர்மாறா பேசுறது இல்லைங்க. சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன கேக்குறாரு அவ்வளவுதானே. அதுதான் சொல்றேன். திருநெல்வேலியும் கோயம்புத்தூர் ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, திருநெல்வேலியும் கோயம்புத்தூர் ஒண்ணும் கிடையாது. அது சொன்னாலும் இவங்க ஏத்துக்க போறது. திருநெல்வேலி ஒரு சிட்டி, அது சென்னைக்கு அடுத்த அர்பன் சிட்டி. ரொம்ப அதிகமா 80ல இருந்து 80 கோயம்புத்தூர் வந்து அடுத்தது கிடையாதுங்கிற ஏதாவது சொல்றீங்க?
தம்பி ப்ரோ ஏங்க சென்னைக்கு அடுத்து தமிழ்நாட்டுல அதிகமா அர்பன் ஓட்டர்ஸ் இருக்கிற சிட்டி கோயம்புத்தூருங்க. அதுவே தெரியாதா? ஏங்க அவர் கோயம்புத்தூர் சிட்டில யாரும் போட்டி போடலங்க. கோயம்புத்தூர்னா அது பல தொகுதி சட்டமன்ற தொகுதி சேர்ந்து வருதுங்க. இப்போ ஒரே ஐயா எல்லாம் சேர்த்து தாங்க சொல்றேன். எல்லாம் சேர்த்து எல்லா சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து சொல்றேன். எல்லா சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து தான் சொல்றேன். இல்லங்க திருநெல்வேலியில வந்து கார்த்திக் ப்ரோ டாக்டர் டூஜியா இல்ல அவருக்கெல்லாம் ஒரு வீட்டுல கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஒண்ணு அதிமுக ஜெயிக்கும் இல்ல பாஜக. அவர் வீடே கன்னியாகுமரியில இருக்குங்க. அவர் ஓட்டு அங்க இருக்குங்க. எப்படிங்க கோயம்புத்தூர்ல கரூர் ஓட்டு வச்சுட்டு கோயம்புத்தூர்ல நிக்கும் போது ஏன் நிக்க கூடாது அடுத்தால? நம்மளோட ஆசை என்ன வேணும் தமிழ் எழுதுறாங்க. நீங்க என்ன ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தீங்களா? நம்மளோட ஆசை வெறுப்புக்கு எல்லாமே பேசலாம் கார்த்திக். சரிங்களா? அவர் நீங்க கேட்டதுக்கு ஆசை வெறுப்பு யாரா ஒரு ஆள் அதுக்கு விளக்க சொல்லிட்டேங்க பாருங்க. திருநெல்வேலியில இருந்து டவுன் சவுத்ல இருக்கு. சரியா? நீங்க கோயம்புத்தூர் வந்து சென்னை அதுக்கு ஏன் அதுக்கு இங்க பாருங்க கோயம்புத்தூர் வந்து தம்பிக்கு பதில் சொல்றேன். எனக்கு யாரா கேள்வி கோயம்புத்தூர் வந்து அதான் சொல்றேனுங்க. நீங்க கன்னியாகுமரியில இருந்து வர ஒரு கேண்டிடேட்க்கு ஓட்டு போட்டுருக்கீங்களா? அதுக்குதான் திருப்பி கேக்குறேன். கரூர்ல இருந்து வரவங்க ஓட்டு போடுவீங்களா, கோயம்புத்தூர்ல இருக்க ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறேன். அது தெரியலங்க. அது விட்டுருங்க. கோயம்புத்தூர் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லுங்க. அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல ப்ரோ உங்க ஹைபோதசிஸ்ல அப்படியே விட்டுக்கோங்க. நான் கோயம்புத்தூருக்கு பதில் சொல்லட்டுமா? திருநெல்வேலியை கேட்கும் போது கன்னியாகுமரியில இருந்து வர ஆளுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேக்கீங்க திருப்பி. அப்போ அது போடுவீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு பதில் சொல்றேன். ஓட்டு போடும் அவர் ஜெயிப்பான் பந்தய ப்ரோ. அதுக்கு தான் விளக்கு கொடுத்தாச்சு. கோயம்புத்தூர் வேற மாதிரி ரீஜன், திருநெல்வேலி கான்ஸ்டிட்யூன்சி வேற மாதிரி ரீஜன். எல்லாம் தமிழ்நாடுங்க. என்ன கொஞ்சம் ஆர்கனைசேஷன் அவர் சொல்லிட்டாரு இல்ல? அதுதான் சொல்றேன். அதுதான் கேக்குறோம். இல்ல தமிழ்நாட்டுல ஆர்கனைஸ்ட் வேற கொஞ்சம் ரூரல் யார் டிசைட் பண்றதுன்னு கேக்குறாங்க. திருநெல்வேலிக்காரங்க இருக்கீங்களாங்க? இல்லங்க திருநெல்வேலிங்கிறத கூட விட்டுருங்க. வேற தமிழ்நாட்டுல எனி டிஸ்ட்ரிக்ட் கூட எனி தொகுதி எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூர் இதுங்கிறத டிசைட் பண்றது யாருன்னு நான் கேக்குறேன். நயனா நயந்திரன் அண்ணாச்சி தான் அதிக ஓட்டு இருக்கு. அம்பையும் திருநெல்வேலியும் இருக்கு. அது போக பாளையங்கோட்டை தொகுதி இருக்கு, ஆலங்குளம் தொகுதி இருக்கு, நாங்குநேரி இருக்கு, ராதாபுரம் தொகுதி இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி வாங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் தலைவாணி. யார் தலைவா பேசுறது? என்டிகே அவர்தான் ஜெயிப்பாரு. நாங்க ஜெயிப்போம்லாம் எதுவும் சொல்லவே இல்லை ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க நீங்க எல்லாம் ஜெயிங்க ப்ரோ. அப்பெல்லாம் வரணும் ப்ரோ. இவருக்கு சங்கருக்கு வந்து உண்மை தெரியுங்க. தெரிஞ்சுக்கிட்டே வந்து வீம்புக்கு பேசுறாரு. உங்களுக்கே உண்மை தெரியும். நைனாருக்கு நான் என்ன சொல்றேன்னா நைனாருக்கு என்ன ஓட்டு விடுன்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ கோயம்புத்தூர் விடுங்க, தனியா பேசுவாங்க போறீங்க. ஏங்க கோயம்புத்தூர் மேட்டர் விடுங்க. திருநெல்வேலி மேட்டர் உங்களுக்கே தெரியும். திருநெல்வேலி மேட்டர் உங்களுக்கு தெரியும். நைனாருக்கு என்ன ஆதரவு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வீம்புக்கு பேசுறீங்க. இருக்கு அம்பை தொகுதி, திருநெல்வேலி தொகுதி இருக்கு. அது போக பாளையங்கோட்டை தொகுதி இருக்கு, ஆலங்குளம் தொகுதி இருக்கு, நாங்குநேரி தொகுதி இருக்கு, ராதாபுரம் தொகுதி இருக்கு. எப்படிங்க வர முடியும்? தொகுதி இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எல்லா நாடாளுமன்ற தொகுதியிலயும் 6 தொகுதி இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பேசுறதுக்கும் தொகுதி கவுண்டுக்கு என்ன சம்பந்தம்? 2 தொகுதியில 3 ஸ்பிட் ஆச்சுன்னா ஒரு 10,000 ஓட்டு ரீடிங் வருவாங்க. அது போக 4 தொகுதியில வரணுங்க. ஜூன் 4 பாத்துக்கலாங்க. ஜூன் 4 பாத்துக்கலாம். ஜூன் 4 பாத்துக்கலாம் தான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பேசுறது? நீங்க சும்மா ஏதோ சம்பந்தம் எல்லாம் ஏங்க கன்னியாகுமரிக்காரருக்கு எப்படிங்க திருநெல்வேலி ஓட்டு போடுவாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல ஓட்டு போடும்போது கன்னியாகுமரிக்காரனுக்கு திருநெல்வேலி ஓட்டு போட மாட்டாங்களாங்க? ஏங்க ஒரு ஓப்பனா சொல்லட்டுமா? இப்போ அண்ணாமலை வந்து ஸ்டார் கேண்டிடேட் ப்ரோ. நீ பார்ட்டி லீடரவே நீங்க நார்மல் இன்னொரு கேண்டிடேட் பேசுறீங்க. நீங்க எப்படி ஈக்குவேட் பண்றீங்க ரெண்டு பேத்தையும்? ஆமா நீங்க அப்படிதான் ஈக்குவேட் பண்ணுவீங்க. கன்னியாகுமரிக்கு எப்படிங்க? இப்போ விஜய் வசந்த் எங்கெங்க இருக்காரு? கன்னியாகுமரி நிக்காருங்க. பொன்ராஜ் அவருக்கு எப்படிங்க ஓட்டு விடுது? போன தப்பி எப்படிங்க எம்பி ஆனாரு? விஜய் வசந்த் எங்கெங்க பிறந்தாரு? அண்ணாமலையோ சொல்லுங்க. மோடி கேட்பாரு. இவங்க எல்லாம் ஜெயிச்சு மோடி கேட்பாரா? ஆபீஸ் பக்கம் கூட போக முடியாது. நீங்க 5 வருஷம் என்ன பண்ணீங்க? போக கூட முடியாது. நீங்க இல்லங்க இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது அப்படி தலைவா? ஓகே அரசியல் ஃபேக்டா பேசட்டும். இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப இல்ல நீங்க சொல்றது வந்து என்ன, நீங்களாம் ஜெயிச்சு
ஏங்க ஜெயிக்க முடியலங்க. இல்ல அதுதான் சொல்றேன். யார் அவங்க? அவங்களுக்கு தான் சொல்றேன். யார் இப்போ ஏங்க அன்னைக்கு அருண்காந்த் பேசுறதுக்கு சேர்த்தா சொல்றேன். அவரு கொள்கையில முரண்பாடு இருக்கு எல்லாங்கிறத தாண்டி ஓகேங்க. ஏன் பேசக்கூடாது அப்படின்னு தான் கேட்கல. ஏன் இன்னொருத்தவங்க ஜெயிக்க கூடாதுன்னு தான் நான் கேட்கிறேன். ஜெயிக்கிறாங்க தலைவர உள்ளே இங்க இருக்க தெரியும்ல. இப்ப தலைவர் நீங்க சொன்னது எப்படி இருக்குன்னா உள்ளே விட மாட்டாங்கன்னா எப்படி சொல்ல பாசிச ஆட்சி நடக்குது. பிஜேபி ஆதரிக்கிறவங்க மட்டும் தான் இந்த நாட்டுல வாழணும் அப்படின்னு சொல்றீங்களா? அது அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல தலைவா நீங்க சொல்றதுக்கு மீனிங் இல்ல. கார்த்திக் ப்ரோ கூட இந்த மாதிரி அவர் தீவிரமா நான் மோடியை விட்டுருங்க அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு தான் பேசியிருக்கா தவிர இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒண்ணு பேசுனது கிடையாது. உங்களோட பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா இப்ப நீங்க சொன்னதுக்கான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு திமுக இருங்க ப்ரோ, திமுக மந்திரி வந்து தம்பி ஏன்ட்ட கேக்கீங்களா விட்டு விட்டு கேக்கு பேசுவாரு. நான் வந்து மந்திரியா இல்லைன்னா மோடியை பீஸ் ஆக்கிடுவேன்னு பேசுவாரு. இந்த மாதிரி வன்முறை ஆளுகள் எல்லாம் மோடி உள்ள விடுவாரு. நீங்க அந்த ராபின்சன் ஒருத்தர் வருவார்ல ஸ்பேஸ்க்கு அவர்கிட்ட கேளுங்க இந்த கேள்வியை. நீங்க திமுக என்டிகே எல்லாம் ஒண்ணுதான். விட்டு விட்டு கேக்கு ப்ரோ. எனக்கு என்னங்க அவனுங்க உங்க பி டீம்ன்றானுங்க, நீங்க எங்க பி டீம்ன்றானுங்க. அப்ப நீங்க யார் பி டீம்? இருங்க இல்ல இருங்க. அவனுங்க வந்து உங்க பி டீம் சொல்லுவீங்க, நீங்க அவர் பி டீம். நீங்க ஏன் அவ்வளவு பதறீங்க? யார் பி டீம்? நீங்க யார் பி டீம் சொல்லுங்க. இல்ல முதல்ல அது என்ன பிடிமா முதல்ல அந்த டிஎம்கே காரன் எடுத்துக்கிட்டான். அதுவும் நீங்களே சொல்லிதான் அரசியல் பண்ணணுமா? அவ்வளவுதான் உங்க அரசியலா? உங்க அண்ணன் எங்க இருந்தீங்க? நேத்தே நான் பேசிட்டேன். உங்க மேல 1008 முரண்பாடு டிஎம்கே சித்தாந்த ரீதியா உங்க மேல ஒரு மதிப்பு இருக்கு. அதுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க பேசுங்க. நிறைய பேசணும் வச்சுங்க. இப்ப கேட்கவே மாட்டேங்க. பெரியார் திராவிடர் கழகத்துல தானே வந்தீங்க நீங்க? இல்ல சங்கர் ப்ரோ நிறைய கேட்கணும். நீங்க இல்லன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ நீங்க திருநெல்வேலி எடுத்தா கோயம்புத்தூர் எடுத்தா ஜெயிச்சிருவீங்க, திருநெல்வேலி எடுத்தா ஜெயிச்சிருவீங்க, வேலூர் எடுத்தா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் திருநெல்வேலியில இருக்கேன், எனக்கு இந்த தொகுதி தெரியும். நான் தெரிஞ்சுக்கிட்டே உண்மையை சொல்ல நான் என்ன அந்த மிஷினை பூரா முடியும் முடியும். ஓட்டு போட்டு தான் ப்ரோ நாங்க இவிஎம் ஹேக் பண்றோம். ரெண்டு தொகுதியில வந்து நயனாருக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? 4 தொகுதியில வீக்கா இருக்கீங்க, நீங்க 2 தொகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. இருக்கட்டும். எப்படி எம்எல்ஏ ஆனாரு நயனாரு? அப்புறம் எப்படி ஜெயிக்காம எப்படி எம்எல்ஏ ஆனாரு? அவர் திருநெல்வேலியில் மட்டும் திருநெல்வேலி தாங்க எம்எல்ஏ. சரியா? மிச்சம் 4 தொகுதி இருக்கு. ஓகே, அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அது ஓகே. அவர் நிக்கிறாரு, அவருக்கு ஆப்போசிட்டா நிக்கிற யார் கேண்டிடேட்? 2 கேண்டிடேட் நிக்கிறாங்க. பேசுறீங்கன்னா அதுக்கு பின்புல ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்கலாங்க. இப்போ நீங்க வடக்கெல்லாம் நிக்கீங்க, பிஜேபி ஆளுதுங்க. ஐயா கட்சியை தாண்டி திருநெல்வேலியில எடுத்துக்கிட்டா எப்படிங்க அதெல்லாம் ஒரு எம்பி ஆக முடியுமாங்க? எக்ஸ் மினிஸ்டர் தாங்க அவரும். அதிமுக எக்ஸ் மினிஸ்டர் தான், அவருக்கு செல்வாக்கு இருக்கு. அவரும் எக்ஸ் மினிஸ்டர் சொல்றேன். கட்சி கட்சி ஒண்ணு இருக்கா இல்லையா? கட்சியில இருக்குல்ல. நயனார் எந்த கட்சியில இருந்தாரு? நயனார் எத்தனை கட்சியில இருந்தாரு? அவரு வந்து 10-15 வருஷமா அந்த தொகுதியிலேயே திருநெல்வேலியிலேயே போட்டி போட்டிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு, தோத்திருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. 26,000 ஓட்டுங்க. அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல யாருங்க நீங்க இந்த லாஸ்ட் எலெக்ஷன் எடுத்து பாருங்க. திருநெல்வேலி தொகுதியில நானும் திருநெல்வேலிக்காரன் தான், திருநெல்வேலி தொகுதியில தான் பேசுறேன். 26,000 ஓட்டுல ஜெயிச்சாருங்க. அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல வேணா நீங்க சொல்லுங்க. 800 ஓட்டு 900 ஓட்டுல தோக்கவும் செஞ்சிருக்காரு, 800 ஓட்டுல ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. ஆனா இந்த எலெக்ஷன்ல அவர் அடிச்சது 26,000 ஓட்டுல. அப்ப ஜெயிச்சிருக்காருல்ல. என்னமோ அவருக்கு கேண்டிடேட் அவருக்கு கான்டெஸ்டே இல்லங்கிற மாதிரி பேசுறீங்க. ஏங்க அப்ப 20,000 ஓட்டுல 900 ஓட்டுல ஜெயிச்சாரு, தோத்தாரு. போட்டியே இல்லங்கிற ஆமா நீ தோத்தது ஜெயிச்சதெல்லாம் வச்சு கணக்க பார்க்காது. எத்தனை தொகுதியில ஜெயிச்ச, எத்தனை இப்ப நீங்க என்ன கேட்ட லாஸ்ட் எலெக்ஷன்ல எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாங்க கேட்டீங்க அந்த பையன். சரி, அப்படி பார்த்தா நீங்க கோயம்புத்தூர் தொகுதியில 10 தொகுதி இருக்கு. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற நீங்க அவர் ஏதோ போட்டியே இல்லாத மாதிரி பேசுறீங்களே. அவர் ஜெயிச்சிருக்காரு, ஜஸ்ட் தோத்துருக்காரு. கோயம்புத்தூர் வேணாம் திருநெல்வேலி. அப்படி பார்த்தா நீங்க 4 ட்ரிப்ல 3 ட்ரிப் ஜெயிச்சிருக்காரு, கூட 2 ட்ரிப் தோத்துருக்காருன்னு செஞ்சிருக்காரு. அப்புறம் 3 ட்ரிப் ஜெயிச்சிருக்காருன்னு செஞ்சிருக்காரு. அவர் மெஜாரிட்டி தானே காமி ஜெயிச்சிருக்காரு 3 வாட்டி. மினிஸ்டரா இருந்திருக்காரு, போக்குவரத்து அமைச்சரா இருந்திருக்காருங்க. சும்மா எல்லாம் கிடையாதுங்க. அவரும் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, சொந்த செல்வாக்கு, சரியான செல்வாக்கு இருக்குங்க. திரு ஒரே நிமிஷம் அவர் பேசுறது எனக்கு பேக்கே கேக்கு. யாரு பேசுறா? ராபர்ட் ஜோஸ்னு ஒருத்தர் சொன்னீங்க தெரியுமா? அவரே ஓட்டே கேட்க போல ஒரு பாதிப்பு இல்லை நயனாருக்காக. நீங்க வந்து இப்போ மல்லு கட்டி என்ன ஆகுது? ஹலோ இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த கலர் நிலவரமே தெரியாம போயிடுச்சு. எங்க களம்
அவர் நீங்க வந்து அவர் டெய்லி ரொம்ப வந்து திருவள்ளி ஸ்ட்ராங்கா மாவட்டத்தை வந்து தாங்க பார்த்துட்டு இருக்காரு. போன மாதிரி களம் எங்கெங்க களம் தெரியலையே. சரி திருநெல்வேலி இருக்காரு அவரு யாரா சொல்லிட்டாரு. அவர் பேசவே இல்லையே. 900 ஓட்டு தோத்துருக்காரு ஜெயிச்சுக்காரு சொல்றாரு. ஏன் ப்ரோ நான் தான் சொன்னேன் 26,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு ப்ரோ. சும்மா எங்கயா திருநெல்வேலியில தான் என்ன ஜெயிச்சாரு, வேற எங்க ஜெயிச்சாரு? எங்க தமிழ்நாட்டிலயுமே நான் பஸ் சொல்றேன் வரங்க ப்ரோ. ப்ரோ ஒரே ஒரு செகண்ட், தமிழ்நாட்டிலேயே எந்த கேண்டிடேட்டுமே அனௌன்ஸ் பண்ண முன்னே போய் நாமினேஷன் கிட்ட வந்துருங்க அவருங்க. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுமா உங்களுக்கு? எந்த இது வரைக்கும் நைனார் தான் எவனுமே அறிவிக்கலங்க, எந்த கட்சிக்காரமே இது வரைக்கும் கெட்டது கிடையாதுங்க. அவன் போய் அந்த ஆளுவே கெட்டு வந்தாருங்க. அதே நைனாரு போன டைம் வந்து லோக்சபால ராம்நாட்ல எவ்வளவு ஓட்ட வாங்கியிருக்காரு எடுத்து பாருங்க நீங்க. கட்சி பின்புலங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அவர் பின்புலத்தோட ஜெயிக்க போறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ சேவை இருந்தாரு ஏங்க அவரு அதுதாங்க சொல்றேன், அவர் கட்சி பின்புலம் இருக்குங்க, அவருக்கு அதிமுக பின்புலம் இருக்குங்க, அவர் பிஜேபி பின்புலம் இருக்குங்க, அவர் கிரவுண்ட்ல வேலை செஞ்சிருக்காருங்க, 15 வருஷமா அந்த தொழில இருக்காருங்க, நின்று இருக்காருங்க. அதுதாங்க சொல்றேன். நீங்க வந்து கன்னியாகுமரியில இருந்து பிஜேபி வந்து அதிமுக பின்புலமா? ஏங்க அதிமுக நின்னார்ல, யாரு அதிமுக நின்னார்ல, நைனார் நின்னார்ல, அதிமுக 2014 தாங்க வந்தாரு. அதிமுக இருந்தாரு. நேத்து அரவக்குறிச்சி மட்டும் எவ்வளவு எடுத்து பேசுனீங்க? இங்க பாருங்க, ஒரு தொகுதிக்கும் ஒரு மாதிரி ஓட் பேட்டர்ன் இருக்கு. நான் திருநெல்வேலி பேசினா கோயம்புத்தூர் வந்தா கோயம்புத்தூர் பேசுவோம். நம்ம தொகுதி எல்லாம் தூக்கி போட்டுருவோம். இப்ப நீங்க சொன்னீங்களா அதிமுக இது இருந்துட்டு, அரவக்குறிச்சியில் 36 எப்படி 50 இப்ப வாங்குவாரு அப்படின்னு கேட்டா 36 ஆல்ரெடி வாங்கியிருக்கான்னு சொன்னதுக்கு ஏடிஎம்கே இருந்தாரு. இப்ப எப்படிங்க எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் கேட்கும் போது நீங்க என்ன டிஃபெண்ட் பண்ணீங்க? டிஃபெண்டே பண்ணலைங்க, ஒன்னும் டிஃபெண்டே பண்ணலைங்க. 36 அரவக்குறிச்சியில வாங்கினாருன்னா எனக்கு தெரியாது, அரவக்குறிச்சியில என்ன வாங்கினாலும் தெரியாது. கோயம்புத்தூர்ல அவங்க 34% ஓட்டு வாங்கிருக்காங்க 2014. இப்ப அண்ணாமலை நிக்கிறாரு, அண்ணாமலை வளர்ந்திருக்காரு. 2019 அண்ணாமலை இல்லையே, 2019 அண்ணாமலை இல்லையே. அவர் 2026 அண்ணாமலை இந்த கட்சியில இருந்தா நிக்கிறவரு பேசணும். 2009 மோடி சேர்ந்து பேசுவீங்களா? 2009 வந்து மோடிய தோத்துட்டாரு, பிஜேபி ஏன் தோத்துச்சுன்னு பேசுவீங்களா? எங்க மோடின்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க பிஜேபி ஜெயிக்கும். அந்த மாதிரி தாங்க அண்ணாமலை. மோடியவே தூக்கி போடக்கூடிய நாக்பூர் அரசியல் தோத்துட்டு போயிட்டாரு. நீங்க என்ன அவர் ஜெயிப்பா 400 சீட் சொல்றாரு. ரொம்ப இல்ல வாஜ்பாய் நல்லாட்சி கொடுத்தாரு, அப்புறம் கூட்டணி வாஜ்பாய் நல்லாட்சி கொடுத்தாரு, அத்வானி கொடுத்தாரு, வாஜ்பாய் நல்லாட்சி கொடுத்தாரு, அப்புறம் கூட்டணி மாறினீங்க 2004ல. ஏன் கூட்டணி மாறினீங்க? அதுக்கப்புறம் 2004ல பிஜேபி ஏன் தோத்துச்சுன்னு கேட்டா அதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் ஹேமந்த். நீங்க திமுக நல்லாட்சி கொடுத்தாரு, வாஜ்பாய் நல்லாட்சி கொடுத்தாருல, நீங்க ஏன் கூட்டணி மாறினீங்க 2004ல? அப்புறம் வாஜ்பாய் நல்லாட்சி தானே கொடுத்தாரு, ஏன் கூட்டணி மாறினீங்க திமுக 2004ல? ஓகே, திமுக காரரே பதில் சொல்லிட்டோம். அதுவுமே கூட்டணி ஜெயிச்சதுதான், கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்ல. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரே மாதிரிதான் ஓட்டு எடுத்தாங்க, ஒரே மாதிரி எடுத்தாங்க. இல்ல வாஜ்பாய் செத்துட்டா அத்வானி நல்லவர் ஆயிடுவாரு, அத்வானி செத்துட்டா மோடி நல்லவர் ஆயிடுவாரு. நீங்க டிஎம்கேவோட கூட்டணியில இருந்தீங்க. கார்த்திக் கேக்குதுங்களா? அவங்க டிஎம்கேவோட கூட்டணி இல்லைங்க, அவங்க ஏடிஎம்கேவோட கூட்டணியில இருந்தாங்க. அவங்க ஏடிஎம்கே இல்ல ஐயா தம்பி, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன். இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க சொல்லிடுறேன். அவங்க கூட்டணி இருந்தது ஏடிஎம்கேவோட கூட்டணி விட்டுருங்க. அவர் கேட்டதுக்கு மட்டும் சொல்றேன். நீங்க ஏன் இருந்தீங்கன்னு கேட்டா நான் ஒண்ணு கேக்குறேன். சொன்னாங்க நல்லாட்சி கூட்டணி மாறினாங்க 2004ல. அவங்க கேட்கல, அவர் கேக்குறேன். ஹலோ லட்சுமி இருக்கீங்களா? ஹலோ சங்கர் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? எனக்கு வந்து என்னமோ நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்ல. 2014 தான் அரிசிக்கு மானியம், 2001ல ₹1 அரிசி போட்டுச்சு, 2006ல அம்மா வந்து இலவச அரிசி போட்டாச்சு. அவரு பேசும்போது குறுக்க பேசுறாரு. நீங்க இந்த ஸ்பேஸ்ல இது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாருமே கேட்டிருக்காங்க. 2014ல வந்து அரிசி போட்டாங்க. அந்த அரிசியை நான் வேணா உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புங்க, நான் பார்சல் பண்ணி அனுப்பி விடுறேன். அவர் அப்படி சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, ரேஷன் அரிசியில சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்குன்னு சொன்னாரு கார்த்திக் ப்ரோ. அவர் மோடி வந்து அரிசி போட்டாருலாம் இன்னைக்கு சொல்லவே இல்லை.
நீங்க என்ன கற்பனையா பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு விளக்கமே அவங்க சொல்லிட்டாங்க நிறைய பேரு. இப்பதாங்க 29 ரூபாய்க்கு புது அரிசி வந்திருக்கு. இதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றது பாரத் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ஒன்றும் தராது. நாளைக்கு மோடி அம்பை தான் வராரு ப்ரோ. வரும் இப்ப அம்பாசமுத்திரத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாருல, நாளைக்கு மோடி அங்கதான் வராரா ப்ரோ? கார்த்தி ப்ரோ திருநெல்வேலி அங்கதான். இங்க கோயம்புத்தூர் கிரவுண்ட் நிலவரத்தை பார்த்தா என்டிகே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தோணுது. அதை பத்தி உங்க கருத்து ஏதாவது சொல்லுங்க. தம்பி ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ, இருக்காரு சார். பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 என்டிகே வண்டி பார்த்தேன். ஆக்சுவலா அதை வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. அப்புறம் கார்த்திக் ப்ரோ ஓகே, எண்ட் ஆஃப் தி டே நம்ம ரிசல்ட் வந்தா தெரியும் யார் ஜெயிக்க போறாங்க. முதல்ல பதில் சொல்லிட்டாரு. இல்லங்க ப்ரோ, அவர் முதல்ல சொல்லிட்டாரு. அதனாலதான் நான் சொல்ல வரேன் என்டிகே ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதால நான் பதில் சொல்ல வரேன். ஊடால போடுறீங்க. அவர்தான் சொல்ல வர்றாரு. டாக்டர் ரூஜி அதை விட்டுங்க. அவங்க வந்து முனைப்போட செய்யறாங்க. பட் அவங்களுக்கு அந்த சொல்லிக்கலாம் ப்ரோ. அரசியல் வேற. கார்த்தி ப்ரோ உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிட்டா, ஆக்சுவலி இந்த 5000 பெட்லாம் நான் கட்டி ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இவர் ஐயப்பனுக்கு அனுப்பிச்சேன், பார்க்கல. நேத்து நீங்க ரிமைண்ட் பண்ணீங்க டிஎம் வர்ற அப்படின்ட்டு. அவரு பார்த்தாரு, யூபிஐ ஐடி அனுப்பிச்சாரு. அவருக்கு நான் அனுப்பல. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் நான் எதுவும் இந்த திறநிதியெல்லாம் கொடுத்ததே இல்லை ப்ரோ. நான் இன்னைக்கு ஒரு 1000 ரூபா நான் திறநிதி கொடுத்தேன் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. நான் நம்புற அரசியலுக்கு அது சரி, நம்புற அரசியலுக்கு அவ்வளவுதான். கரெக்டுங்க. அதுக்கு பண்ணுங்க. ஏன் காசை வேஸ்ட் பண்றீங்க? இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க அதுக்கு தான் சொல்றேன். ஓகே, அதான் அதை பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. யாருக்கா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி காசு வேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட பெட் கட்னா அடுத்த டைம் நம்ம தூங்கும் போது உடனே தூங்க மாட்டோம்ல. யோசிச்சு பார்த்தோம், ஓகே சரியா தவறா அப்படிங்கறத யோசிக்கும் போது தவறுங்கிறது தோணுச்சு. ஓகே நம்ம அந்த ரிப்ளை பண்ணதுக்கான காரணம் கேட்டோம், கிடைச்சது. நல்ல விஷயம். அட்லீஸ்ட் யோசிச்சிங்கல்ல. ஓகே, அதான் சும்மா வந்து. ஏன்னா நான் எவ்வளவு வெட்டியா செலவு பண்ணிருக்கேன். நான் வெட்டியா எவ்வளவோ செலவு பண்ணிருக்கேன். வேற விஷயத்துக்குலாம் ஒண்ணுமே ஆகாததுக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா அந்த உங்ககிட்ட பெட் கட்டிட்டு இது யோசிச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் 1000 ரூபீஸ் நான் வந்து திறநிதி சென்ட் பண்ணேன். ஓகே, அந்த அளவுக்கு நாங்க ஸ்ட்ராங். அது ஏன்னா நீங்க எல்லாமே நக்கல் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. நக்கல் பண்றதுக்கு உண்மை இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்றீங்க. உங்க கட்சி கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க. அது என்ன இருக்கு? கண்டிப்பா ப்ரோ. ஒண்ணும் இல்லைங்க. நக்கல் எல்லாம் பண்றதுக்கு ப்ரோ மதுரையில இருந்து பேசுறேன். 2019 ஒருவேளை 2019 வந்திருந்தா நானும் டாக்டர் ரூஜியா ஒருவேளை இப்பெல்லாம் பேசுவோமா? கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு மொமெண்டம் இருக்கு. அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. அதனால பேசுறாங்க. அவ்வளவா. நீங்க அதே மாதிரி 2026லயோ 2029லயோ 2026 29லயோ நாம் தமிழருக்கு இந்த அளவுக்கு மொமெண்டம் வந்துச்சுன்னா நீங்க பேசுவீங்க. வாடா வந்து எல்லாருக்கும் வெட்டு கேள்வி வருங்க. கண்டிப்பா தெளிவா இப்ப நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்கல்ல. இப்ப என்னோட பார்வை எங்களோட தொலைநோக்கு பார்வை. ஆனா நீங்க வந்து ஓகே நீ என்ன கவுன்சில் ஜெயிச்சு அது சொல்றீங்க. எங்களும் இல்ல யாரையுமே அது சொல்லாதீங்கன்னு சொல்றேன். அது வந்து ஏன் வருதுன்னா நீங்க பேசுற கேள்விக்கு தாங்க அடுத்த கேள்வி வருது. கேட்க மாட்டாங்க. எனக்கு வந்து டிஎம்கே எப்ப ஆட்சிக்கு வந்தாங்க? எப்ப கட்சி ஆரம்பிச்சு எப்ப ஆட்சிக்கு வந்தாங்க? இங்க 17 அது சொல்லுங்க. அதுதான் தம்பி அதுதான் எல்லா அரசியல் வந்து பாருங்க. அரசியல்னு வந்துட்டா சண்டை, சரியா? கண்டிப்பா. அப்போ நம்ம பேசும்போது நீங்க வந்து குறுக்க வந்து சண்டை போடும்போது அடுத்து உங்க மேல என்ன பேசுமோ அதான் பேசுவாங்க. உங்ககிட்ட என்ன பாயிண்ட் இருக்கோ வீக்கா அதான் எடுப்பாங்க. அது யூசுவலா நடக்கிறது தானே. அப்ப என்ன அப்படின்னா கேள்வி எழுப்பும் போது அதுக்கான பதில் சொல்ல விடணும் இல்ல. அதான் நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான். இல்ல நீங்க திமுகவோட கம்பேர் பண்ணக்கூடாது தம்பி. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயும் செகண்ட் எலெக்ஷன்லயும் நிறைய எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க. 15 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாவது எலெக்ஷன்ல. 15 எம்எல்ஏ ரெண்டாவது எலெக்ஷன்ல. நான் சொன்னது பாவம். அவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷனா ரெண்டாவது எலெக்ஷன்ங்கிறது என் கேள்வி கிடையாதுங்க. அவங்க எப்ப கட்சி ஆரம்பிச்சாங்க எப்ப ஆட்சிக்கு வந்தாங்க நான் சொன்னேன். 17 வருஷம் கழிச்சு 1949ல ஆரம்பிச்சு நாங்க இப்ப
நாங்க இல்ல அவங்க 2011 ஆரம்பிச்சோம், 1950 2014 அரசியலுக்குள்ள வந்தோம். இப்ப 2024 நடக்குது. இல்ல நீங்க ஆட்சி பிடிக்க வேணாம். ஒரு எம்எல்ஏ இதாவது சரி ஓகே, வாங்குறோம்ல அதை விடுங்க அப்படின்னு அதை விடுங்க. சொல்றாங்க. யாரு இந்த அதை விடுங்க. இந்த திருநெல்வேலிக்கார ஒருத்தர் இருந்தாரு, நான் இருக்கேன் ப்ரோ. நம்பாலு தண்டீரை கொண்டு வந்து வைக்கல ப்ரோ. சங்கர், நீங்க இல்ல சங்கர், நீங்க இல்ல சங்கர், இன்னொருத்தர் தளபதி சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அவருக்கு தெரிஞ்ச அரசியல பேசுறாரு. என்ன தளபதி சிங், தளபதி சிங் என்ன அங்க என்ன ப்ரோ 90% டவுட்டே வேண்டாம், அடிக்குது நைனார் தான் ஜெயிச்சிருவாரா 90% ப்ரோ, கன்ஃபார்ம்டு. ப்ரோ ஒரு நிமிஷம், இன்னைக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்ன காரணம்னா ப்ரோ, என்ன காரணம்னா நைஸா ஒரே சொல்றது கேளுங்க ப்ரோ. நைஸா கொண்டு திமுக காரங்க வந்து காங்கிரஸ் தள்ளிட்டு போயிட்டாங்க. நாங்க திருநெல்வேலியில திமுகலே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. அந்த ஒரு காரணத்தால நைஸா கொண்டு கோத்தொட்டி போயிட்டாங்க. கன்னியாகுமரியில இருந்து கொண்டு விட்டு போயிட்டாங்க. ஆமா ஏடிஎம்கே நிக்குது, டம்மியா தான் கொஞ்சம் கேண்டிடேட் போட்டிருக்காங்க ப்ரோ. அவர் பேசுறது கேட்கவே இல்ல. ஜான்சி ராணி ராபர்ட் ப்ரூஸ் யாருன்னு உங்களுக்கு நான் டிஎம்ல அனுப்புறேன் அப்புறமா. ஹலோ. இல்ல அது ஓகே. அவர் பேசுறது கேட்கவே இல்ல. அப்பதான் பதில் சொல்ல முடியும். வாய்ஸ் கொஞ்சம் நைனார் இல்ல திருநெல்வேலியில நைனாருக்கு வாய்ஸ் கேக்குதா ப்ரோ? பட் அது சரௌண்டிங்ல இருக்கு. மேலங்குளத்துல கேளுங்க, பாளையங்கோட்டை தொகுதி வரும். ஆலங்குளத்துல கேளுங்க, அது போக அப்பாவு தொகுதி ராதாபுரம் வரும். அது போக நாங்குநேரி தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ், அங்க கேளுங்க. ஆலங்குளத்துல யாரு ப்ரோ எம்எல்ஏ? இங்க எனக்கு அவர் பேச எனக்கு கேட்கவே இல்ல ப்ரோ. ஆலங்குளத்துல எம்எல்ஏ யாரு? பிஎஸ் பாண்டியனுங்க. ஆலங்குளத்துல எம்எல்ஏ யாரு ப்ரோ, நீங்க சொல்லுங்க. ஏமா டிஎம்கே ஜெயிச்ச மாதிரி சொல்றீங்க, இப்ப சப்போர்ட் அங்கதான் இருக்குன்னு சொல்றீங்களா ஓப்பனாவே? அதான் கேக்குறேன். மனோஜ் பாண்டியன் இன்னைக்கு ராஜகண்ணப்பன் சொல்லிருக்காரு, தமிழ்நாட்டுல ஒரே தொகுதி டப்புனா அது நெல்லை மட்டும் தான் டப்பு, அதை நாளைக்கு சரி, இந்த வாரத்துல சரி பண்ணிடலாம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பாருங்க ப்ரோ, நெல்லையிலே பிரச்சனை, டிஎம்கே பிரச்சனை ப்ரோ. அவங்க அதனாலதான் கொண்டு நைஸா சீட்டை கொண்டு அங்க கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. போன வருஷம் திமுக தான் நின்னாங்க, ஏன் இந்த வருஷம் நிக்கல ப்ரோ? சொல்லுங்க. இல்ல சொல்றேன், நான் ஃபேக்ட் சொல்றேன் ப்ரோ. அங்கேயே பஞ்சாயத்து இருக்கு ப்ரோ அவங்களுக்குள்ளே, அதனால 100% சொல்றேன். அதனாலே ஓட்டு விழாது ப்ரோ. மேலப்பாளையம் பாளையங்கோட்டை தொகுதியில மேலப்பாளையத்துல எவ்வளவு ஓட்டுங்க விழும். சரி, அப்ப நீங்க திருநெல்வேலியில டவுன்ல யாருக்கு ப்ரோ அதிக ஓட்டு விழும் சொல்லுங்க. நெல்லையப்பர் கோயிலை சுத்தி இருக்க ஓட்டு யாருக்கு விழும் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் கேட்க மாட்டேங்குது. திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயிலை சுத்தி இருக்க ஓட்டு ப்ரோ யாருக்கு விழும் சொல்லுங்க. தளபதி ஒரு நிமிஷம், சங்கர் உங்களுக்கு எவ்வளவு அடிக்குது? நீங்க கீழே போயிட்டு மேல வாங்க. மேலப்பாளையம் ஃபுல்லா முஸ்லீம் அங்கதாங்க போடுவாங்க. அப்ப திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலை சுத்தி இருக்கும் போற யாரை போடுவான்? அதை யோசிச்சு பாருங்க. அவரு பேசுறதுக்கு நான் பதில் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் அப்படி சொல்றாருன்னா நான் இப்படி வரேன், வேற ஒன்றும் கிடையாது. யாருக்கு என்ன ஓட்டு விழுங்கிறது யாரால அவர் கணிக்கிறாருல ப்ரோ, மேலப்பாளையத்துல விழுந்துரு அப்படிங்கிறாருல ப்ரோ. அதே மாதிரி தான் சொல்றேன், எல்லாத்தையும் இருக்கும் மாத்தி மாத்தி இருக்கு ப்ரோ. ஒரு இல்ல ப்ரோ, அவரு நம்ம தொகுதி நேற்று வரைக்கும் அண்ணாமலைக்கு இது பண்ணாலும் அவர் ஏதோ ஒண்ணு பேசுறாரு. நம்ம தொகுதி நம்ம வீட்டு ஓட்டு யாருக்கு நமக்கு தெரியாதுங்க. நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம்ட்டு கண்டிப்பா தெரியும் ப்ரோ, நாங்க யாருக்கு போட போறோம்னு. நம்ம இப்ப எனக்கு என் ஊர் ஒரு கிராமம் தான். இந்த கிராமத்துக்கு வந்து எடப்பாடியும் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒன்னா எங்க பெரியப்பா முரியா பாண்டியன் தொகுதி எம்எல்ஏ 2014 இருந்து 2021 வரைக்கும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவரு என் தொகுதியில என் ஊர்ல 1800 ஓட்டு இருக்குன்னா 1000 ஓட்டு இரட்டலைக்கு விழும், 600 ஓட்டு டிஎம்கே விழும். ஏன் ஓபிஎஸ் எல்லாம் இருக்காரு, முக்களத்தோடு டிடிவி இருக்காரு. என் பெரியப்பாவே முக்களத்தோடு தாங்க, அவர் கூட வரலையாங்க. ராஜா யாருமே வரலையாங்க. செல்லூர் ராஜா வரலங்க, திண்டுக்கல் சீனிவாசன் வரலையாங்க. நீங்க சொல்ற பார்த்தா அவங்க பின்னாடி வந்துருந்தாங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் பின்னாடி முக்களத்தோடுனா அவங்க பின்னாடி வந்திருக்கும்லங்க ஓபிஎஸ் கூட. அது வரலன்னு தாங்க இது பிரச்சனையே. டிடிவி இருக்காருல்ல, அப்புறம் என்ன? டிடிவி தான் உங்களுக்கு டிஎம்கே வரைக்கும் இது. அவர் கிரெடிபிலிட்டி இழந்துட்டா ப்ரோ. அவரை வச்சு சேர்ந்து டேட் பண்ணீங்க, ஓபிஎஸ்ஸையும் அவரையும் சேர்த்துக்கிட்டீங்க. இல்லங்க டிடிவிக்கு அங்க ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையா? டிடிவிக்கு அவர் தேனி தொகுதியில ரெஸ்பான்ஸ் இல்லங்க வருது. ஏங்க கயத்தார ஃபுல்லா அவர்தாங்க, அவங்க டீம் தாங்க.
என்ன டிடிவி வருது தாங்க வருவாரு. என்ன வருது என்னங்க டிடிவிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா? தங்கத்தம்பி செல்வன் வந்து தேனியில வந்து ஜெயிச்சிருவான்னு சொல்றீங்களா சங்கர்? தம்பி டிடிவிக்கு ரெஸ்பான்ஸ் சங்கர் இல்ல, செல்லூர் ராஜுக்கு நான்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்கா? தேனிதான் நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. உங்க தொகுதி மட்டும் பேசலாம். டிடிவி ஓபிஎஸ் இப்ப நயினார்லாம் டிடிவி முக்குலத்தோர் இல்ல. யார நானா உள்ள எடுத்தேன். ஒரு ஒரு சின்ன இல்ல கருத்து டிடிவி இல்ல நயினார்லாம் ஜாதி முக்குலத்தோர் ஒரு இல்ல. நிமிஷம் எல்லாமே ஒரு நிமிஷம். அதாவது ஓபிஎஸ் முக்குலத்தோர் இல்ல. ஆனா வந்து ஒரு செல்லூர் ராஜு முக்குலத்தோர் ஏன் தலைவரா? பேசுற எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. ஜாதிக்காகவே வேற யார் பேசுறா இப்போ எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து வைப்பை பொறுத்து தான். நீங்க ஓரளவுக்கு கேட்காம ஆளுங்கட்சி அப்படியே பேசிட்டே செஞ்சிருக்கணும், போயிருந்தா அப்படியே கடந்து இல்ல போயிடலாம். எதிர்கட்சி அவன் செஞ்சிருக்கணும் மாதிரி அதுக்கும் பேசிட்டே ஓட்டு இருக்கீங்க விழணும். நினைக்கிறேன். சும்மா நம்ம இந்த இல்ல ஜாதிக்காக இல்ல ப்ரோ. மட்டும் ஓட்டு கேட்கறோம் விழுந்தெல்லாம் சொல்ல முடியாது. டாக்டர் அதாவது அது வந்து எலெக்ஷன் வைப்பு பொறுத்து இருக்கு. 2014 நடந்துச்சு, அதெல்லாம் வந்து பிஜேபி பண்ணாங்க. ஆனா இந்த டைம் நான் சொல்றேன் பாருங்க, ஏன் பிஜேபிக்கு இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா ஜாதி அரசியல தெளிவா பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே முக்குளத்தோர் அவங்க தமிழ்நாட்டிலே பெருசா இருக்கிறது முக்குளத்தோர் ஓட்டு, வன்னியன் ஓட்டு இருக்கு, அதுக்கப்புறம் நாடார் ஓட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இவங்க எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. எல்லா ஓட்டையும் இன்டாக்டா கொண்டு வந்து, அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து பிராமின்ஸ் ஓட்டு, இந்த ப்ரோ நீங்க அது ஓபிசி வந்து நீங்க இருக்கவங்க வேற இதெல்லாம் எங்கேயா வந்து அது எந்த விஷயம் மாநிலத்துல வந்துடும். சொல்ல ஒத்துக்கலாம் ப்ரோ. இங்க அப்படி கார்த்திக் ப்ரோ, மிரட்டுறாரு ப்ரோ. ஏங்க கார்த்திக் ப்ரோ, சங்கர் கார்த்திக் ப்ரோ, ஏங்க கார்த்திக் ப்ரோ, நீங்க கார்த்திக் சும்மா ப்ரோ, காமெடி பண்ணிட்டு நாங்க காமெடி உட்காந்துருக்கீங்க நீங்க. பண்ணுதோம் இப்படி பண்ணுதேன்னு ஏங்க சொல்லுவீங்க. என்னங்க என்ன 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 திராவிடம் தான் ஓட்டு போட்டுருக்கீங்க, நாங்க திராவிடம்லாம் போட ஜாதினா மாட்டோங்க. ஓட்டு போட்டுருக்கீங்க. சங்கர் நீங்க அவ்வளவு கான்பிடண்டா இல்ல ப்ரோ. இருந்தா கார்த்திக் ப்ரோ, ஏங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வர அவங்க நீங்க ரொம்ப தெளிவா நீங்க மத இந்த அரசியல் எலெக்ஷன்ல பேசுனீங்க. அது ஒர்க் அவுட் ஆளுங்கிறத ஜாதி அரசியலுக்கு நகர்ந்து ஒரே வந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ரோ ஒரு நிமிஷம். ஆல்ரெடி யாரு? திராவிடியன்ஸ் ஆமா எல்லாம் இதுல வந்து என்ன அதை இருக்கு? சீமானும் ஜாதி அரசியல் தானே இதுல பண்றாரு. என்ன இருக்கு? அது ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு தாங்க தம்பி இருக்கீங்க. சீமானும் நீங்க ஜாதி ஆல்ரெடி அரசியல் பண்ணிட்டு தானே தானே பண்றாரு. இருக்கீங்க. அதான் பண்றாங்க அவங்க. என்ன ஜாதி ஏங்க அரசியல்? ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஜாதி அது ரொம்ப ப்ரோ அரசியல்? நீங்க தெளிவா எனக்கு இங்க பேசவே பண்ணிட்டாங்க. மாட்டீங்க அவ்வளவுதான். கார்த்திக் ப்ரோ. நீங்க இப்படி ஜாதி சீமானும் அரசியல் பாதி ஜாதி மேடையில அரசியல் ஜாதி பேசுறீங்க. பேர் தான் சொல்றாரு. சீமானும் ஜாதி பேர் தான் சொல்லி என்ன பேசுறாரு ஜாதி மேடையில. முதல்ல அதான் கேட்கறேன். இப்ப ஜாதி வீரப்பன் என்னன்னு அரசியல்னா சொல்றாரு அவரு? ஓபிஎஸ் டிடிவி கூட நான் இருக்க சொல்லுங்க. போன அவங்க திருப்பு பொண்ணுக்கு அங்க இடம் ஏடிஎம்கே கொடுத்திருக்காரு, எம்எல்ஏ அதான் அவ்வளவு பேரும் சொல்றாரு. ஜாதி அரசியல் ப்ரோ எல்லாமே எல்லா தேவர்களோட கட்சிக்காரங்களும் ஜாதி பார்த்து தான் ப்ரோ சீட்டு கொடுப்பாங்க ப்ரோ. எல்லாம் அதை பின்னாடி வச்சு போயிருக்கணுமே. புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் எல்லாருமே போயிருக்கணுமே, ஏன் போல? இல்ல எனக்கு ஓபிஎஸ்சி டிடிவி இருக்காங்க. அவங்க எல்லாம் முக்குலத்தோர் இல்லையா? இல்ல திண்டுக்கல் தம்பி சீனிவாசன் தான் நீங்க முக்குலத்தோரா? வந்து இல்ல ஜாதி ப்ரோ, ஜெயபால் கூட என் பின்னாடி கேள்வி போயிருக்கணும்ல. என்னன்னா, பிஜேபியோட ஜாதி அரசியல் இந்து பின்னாடி போகணும்னா அப்படிங்கறத அது ஒர்க் இங்க அங்க தமிழ்நாட்டுல கட்சின்னு ஒர்க் ஒண்ணு அவுட் இருக்கலாங்க. ஆகுங்கிறதுக்காக ஜாதிக்குள்ள வரைக்கலாம்னு கேக்குறேன். இல்லங்க யாருமே இங்க வந்து ஜாதி அதிமுக பேசக்கூடாதுன்னு ஆமா சொல்லல. இல்ல ப்ரோ. ஜாதி சார்ந்த ஒரு ஆமா கட்சியில கூட்டணி இங்க அமைக்க யாருங்க கூடாதுன்னு நான் போனா? சொல்ல கிடையாது. ஓபிஎஸ் கூட யாருங்க போனா? அது இப்பதான் இல்லங்க கண்டுபிடிச்சீங்களா? இப்பதான் யாரு போனா? கண்டுபிடிச்சீங்களா? எம்எல்ஏ யாருங்க இப்பெல்லாம் போனா? கண்டுபிடிக்க ஓபிஎஸ் கிடையாதுங்க. கூட யாருங்க போனா? கார்த்திக் ஒரு ஐயா நிமிஷம். சங்கர் ஓபிஎஸ் ஐயா கூட பாதி யாருங்க பேர் போனா? பேசுறத அவர் காதுல ஜாதி வாங்கிக்க அரசியலுக்காண்டி. மாட்டேங்குது. தயவு செய்து அவர் இறக்கி விட்டு ஏத்துங்க. பாதி பேர் ஐயா பேசுறத அவர் ஆல்ரெடி வாட்டில தனியா பேசிட்டு ஏடிஎம்கேவும் இருக்காரு. டிஎம்கேவும் ஜாதி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து இப்ப பிஜேபி கையில எடுத்திருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே வந்து அது ரொம்ப தெளிவா ஏடிஎம்கே பண்ணிருக்காங்க. ரொம்ப டிஎம்கே தெளிவா வந்து பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்ல சூப்பரா வரேன். பண்ணிருக்காங்க இப்ப இந்த டிஎம்கே எலெக்ஷன்ல. ஏடிஎம்கே அப்ப அது இவங்க ரெண்டு 100% பேரும் எந்த சூப்பரா அளவுக்கு பண்ணிருக்காங்க கிளைம் கார்த்தி ப்ரோ. பண்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க இல்ல அத நினைச்சிட்டே நாங்க இருந்து டிஎம்கே ஏமாந்துடும் கார்த்தி ஏடிஎம்கே ப்ரோ. எதிரா நீங்க எந்த அளவுக்கு கிளைம் பண்றீங்கன்னு ஜூன் நான் 4 கேக்குறேன். வந்து ரொம்ப தம்பி ஏமாந்துருவீங்க எல்லா நீங்க. சீமான் வந்து பெல்ட்டையுமே தெலுங்கு கவர் ஜாதியில பண்ணிருக்காங்க எப்படி பிஜேபி இந்த எதிர்க்கிறாரு? வாட்டி. ஏங்க தம்பி அத ஏன் கத்துக்கிட்டதே சீமான் நாங்க தெலுங்கு ஜாதியில என்டிகே எதிர்க்கிறாரு? அது ஜாதி அரசியல் இல்லையா? கத்துக்கிட்டதே என்டிகே கிட்ட தான் தம்பி எங்களோட நாங்க. கட்சி பேர்லயே இருக்குங்க. நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி தம்பி பேர்லயே இருக்கு. தம்பி நீங்க தம்பி தெலுங்கு ஜாதிகளை எதிர்ப்பீங்க, நாயக்கர் நாயுடு எல்லாம் எதிர்ப்பீங்க. அது ஜாதி அரசியல் இல்லையா? நாயக்கர் இங்க மகா இருக்கிற இடிப்பேம்பீங்க, நாயக்கர் மகா ம் இடிப்பேம்பீங்க. அதெல்லாம் ஜாதி அரசியல் இல்லையா? ம் ம் ஆமா. நாயக்கர் மகள் யார் கட்டுனது? நாயக்கர் யார் தான். கட்டினது? நாயக்கர் தான் கட்டினாரு. சொல்லுங்க. ஐயா ஐயா அவர் ஐயா கட்டினாரு. விடுங்க விடுங்க. கக்கூஸ் கழுவுற யார் கொண்டு ஏங்க வந்தாரு? கக்கூஸ் இந்த ஜாதி தான் கழுவுனுங்கிற யார் கொண்டு வந்தது? எங்க இருந்து கூட்டம் வந்தாங்க? அந்த தமிழர்கள் வரலாறுலாம் தெரிஞ்சா பேசுங்க தயவு செஞ்சு. இல்ல தமிழர்கள் இல்லங்க, நீங்களும் ஜாதி அது அரசியல் தானே டிஎம்கே பண்றீங்க? டிஎம்கேல நீங்களும் ஜாதி அரசியல் தானே பண்றீங்க கடைசியில? டிஎம் என்னங்க ஜாதி? ஏங்க ஜாதி உங்க ஜாதியை நான் தாழ்வா பேசினாதாங்க தப்பு. ஏங்க பிரதிநிதித்துவம் நீங்க கொடுக்கறதுக்கு பேசுறீங்கல்ல தெலுங்கு ஜாதிகளாம் தம்பி கேவலமா தம்பி பேசுறீங்க. தம்பி இருங்க தம்பி இருங்க தம்பி விடுங்க. தம்பி இருங்க. ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தம்பி தம்பி ஒரு இன்னைக்கு நிமிஷம் இங்க இருங்க. பேசக்கூடிய ஏதோ எல்லாரும் பேசிட்டு சம்பந்தம் பேசிட்டு இன்னைக்கு இருக்காரு. பேசக்கூடிய தம்பி எல்லாரும் எஸ்சியோ பிசியோ எம்பிசி தம்பி கோட்டால படிச்சு வந்தீங்களா இல்லையா? ஒரு காலேஜ் நிமிஷம் எல்லாருமே தம்பி காலேஜ் முடிச்சு தானே தம்பி வந்திருக்கீங்க. ஒரு அப்ப நீங்க நிமிஷம் ஜாதியை தம்பி வெறுக்கிறீங்களா? சம்பந்தம் தம்பி இல்லாம ஏன் ப்ரோ பேசுறீங்க? தம்பி நீங்க ஜாதி அரசியல் இல்ல பண்றது தலைவா, தப்புன்னு சொன்னீங்க. டேய் இல்ல லட்சுமி தலைவா, லட்சுமி அவர் கொஞ்சம் எடுத்து நீ விடுறா ஸ்பீக்கர் இருந்து. பிரதிநிதித்துவத்துக்கும் சாதி வரைக்கும் வித்தியாசம் இருக்கு. தம்பி தம்பி ஒரு தம்பி அப்படியே நிமிஷம் சீமான் தம்பி மாதிரியே ஒரு பேசுறீங்க. நிமிஷம் அவர்
அவர் வந்து தம்பி அரசியல் நீங்க ஜாதி பேசும்போது அரசியல் தம்பி தப்புன்னு அவர் சொன்னீங்க. ஸ்பீக்கர் வந்து எடுத்துட்டு இல்ல அவர் அரசியல் பேசும்போது நீங்க எதுக்கு கக்கூஸ்குள்ள எழுத போறீங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி தமிழ்நாட்டுல அரசியல் எங்க தப்புன்னு இருந்துச்சு சொன்னீங்க. கக்கூஸ்? இங்கெல்லாம் ஓப்பன் ஜாதி அரசியல் டெஃபினேஷன் தப்புன்னு தான். சொல்றீங்க. லட்சுமி உங்க தலைவர் வந்து தெலுங்கு ஜாதி போயிட்டு உள்ள அப்படின்னு வர பேசுறாரு. எனக்கு மைக் பேச கொடுங்க. விட மாட்டேங்கிறாரு, ரிப்பீட்டடா பேசிட்டு இருக்காரு. ஹேமநாத் பேச 100 கேட்கவே வருஷத்துக்கு மாட்டேங்குது, முன்னாடி புவனேஷ் பேச எங்க கேட்க இருந்துச்சு? மாட்டேங்குது. எங்க கக்கூஸ் இருந்துச்சு 100 வருஷத்துக்கு முன்னாடி? சங்கர் எடுத்த உடனே நீங்க கக்கூஸ்குள்ள உங்களுக்கு இது எழுத கேட்கவே முடியுமா? மாட்டேங்குது, நீங்க எதுவுமே விடுங்க, கேட்க அவர் மாட்டேங்குது. சொல்லிட்டு கீழே போயிட்டு போயிட்டு சும்மா வாங்குங்க. பேசிட்டு இருக்கீங்க. சங்கரை இறக்கி விடுங்க, இறக்கி மறுபடியும் ஏத்துங்க. பக் இருக்கு அவர் இதுல.
ஏங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வந்து ஜாதி அரசியல் பண்ணுவீங்க. பிஜேபி பண்றாங்க, ரொம்ப தெளிவா பண்றாங்கன்றதுதான் இங்க ஏங்க பிரச்சனையே. இவங்க வேற அண்ணன் ஒண்ணும் தாங்க கிடையாது. ஆரம்பிச்சாரு. முதலில் வந்தவர் முதலியாரு, ஐயா இடையில் ஐயா வந்தவர் இடையரு ஏடிஎம்கே அப்படி. டிஎம்கே ஜாதி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு காலமா. டாக்டர் இப்ப அந்த டாக்டர் பிஜேபி கையில டாக்டர் எடுத்துட்டாங்க. நீங்க நீங்க என்டிகே விடுங்க டாக்டர், போட்டியே கிடையாது. ஏன் டாக்டர் நீங்க விதையெல்லாம் நீங்க போட்டதுதான் டாக்டர். டாக்டர் அவங்களை விடுங்க டாக்டர். ஏன் இல்ல ப்ரோ, அவர் சொல்றாருல சீமான் வந்து ஜாதி அரசியலே பண்ணலன்னு. ஒரு சில கொள்கை ஐயா நல்லா இருக்கு கார்த்தி, அதை எடுத்துக்கணும். ஐயோ ஏங்க, ஸோ உங்களுக்கு ஓட்டு வந்து திமுக அதிமுக தான் வரப்போகுது, சரியா? ஏன் அவங்களை பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சும்மா சோசியல் மீடியா மென்டாலிட்டிலே பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க, உங்களுக்கு அது தேவையே கிடையாதுங்க. என்டிகே ஒரு ரூட் தனிங்க, அவங்க தனி ரூட், அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அதை விட்டுருங்க, அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. கரெக்டா? நீங்க சும்மா அவங்களை ஓட்டுறதுனால உங்களுக்கு ஒண்ண போறது இல்ல, அவங்களுக்கு பேசி ஒன்றும் ஒன்றும் வர போறது இல்லை. அதை விட்டுருங்க. ஹை கிரவுண்ட் எடுக்க கூடாதுல்ல. அவங்க விருதுநகர் கேண்டிடேட்டுக்கு தமிழ் எழுத படிக்க கூட தெரியாது. ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டேங்க. நீங்க என்னன்னா இந்த சோசியல் மீடியா மென்டாலிட்டிலேயே அவங்க வந்து கலாய்க்கிறோம், அவங்க கலாய்க்கிறோன்னு. ஏங்க அவங்க ஒரு உங்களுக்கு போட்டியே அவங்க இல்லை, சரியா? அதை விட்டுட்டு சும்மா அவங்களே நோண்டிட்டு இருக்கீங்க. அது வேஸ்ட், டைம் வேஸ்ட். ஆக்சுவலா கார்த்திக் ப்ரோ அதான் ரைட். நம்ம சங்கரனையே கூப்பிடுங்க, அவரோட பேசுவோம். அந்த மாதிரி பேசணும் நீங்க. அவரு ராபர்ட் ப்ரூஸ் யாரு, நைனா இருக்கும் அவரு யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏதோ இல்ல அதுவும் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் முக்குலத்தோர் இல்ல, செல்லூர் ராஜு தான் முக்குலத்தோர் ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னாரு பாருங்க, அதெல்லாம் உச்சக்கட்ட காமெடி. டயர் நினைக்கிறேன் அவரு பேசக்கூடாது. அவங்க பிஜேபி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாகவே ஜாதி அரசியல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் ரிசல்ட்ல இருக்கும். அப்படிதான் ப்ரோ பண்ணி ஆகணும். ஆல்ரெடி ஏடிஎம்கே டிஎம்கே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க 2 பேரும் அரசியல் பண்ணும்போது பிஜேபி என்ன பொங்கலா செய்வாங்க? இல்லைங்க, அவங்க பண்றது இல்லைங்க. அவங்க வந்து அப்பீஸ்மெண்ட் பண்றாங்க, அதுவும் நேம் சேக்கு வந்தாலே அதுதான் சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டுல மைனாரிட்டிஸ்க்கு நாங்க பாதுகாக்கிறோம்னு சொல்றீங்க. திமுக சந்துத்துவம்னா பேசினா ஓட்டு விழுவாது. கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேருக்கு நீங்க எம்பி சீட் கொடுத்துருக்கீங்க? 2 கிறிஸ்டியன்ஸுக்கு, 0 முஸ்லிம்ஸ். அப்புறம் எப்படி நீங்க வந்து மைனாரிட்டிக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு பிஜேபி பிளேம் பண்றீங்க? எனக்கு புரியல. 40ல அட்லீஸ்ட் ஒரு 5% மைனாரிட்டிஸ் இருப்பாங்கல்ல, இல்லையா? அப்புறம் 18 இருப்பாங்க. சொல்றேன், ஒரு 6-7 ஐயா டிஎம்கே சமூக நீதின்னு பேசுறாங்களே, மாவட்ட செயலர்ல எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி இருக்காங்க சொல்லு? ஏங்க நீங்க ஏங்க அவங்க நோண்டுறீங்க? அதெல்லாம் நோண்டவே கூடாது. அந்த அரசியல் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். அது தெளிவா பண்ணிருக்காங்க, ரொம்ப தெளிவா பண்ணிருக்காங்க. ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் செத்துதான் பெரிய பெரிய கேம் சேஞ்சர் தான். அதுல ஏன் அவனா 1 லட்சம் ஓட்டு வச்சிருக்காங்க. 1 லட்சம் ஓட்டு தனியா வாங்கியிருக்காரு டிடிவி. 2019 எடுத்து பாருங்க. ராம்நாடு, திருநெல்வேலி, தேனி, விருதுநகர் எல்லாத்துலயும் 1 லட்சம் ஓட்டு அப்படியே தனித்தனியா வாங்கியிருக்காரு. இத்தனைக்கு இண்டிபெண்டன்ட், அவர் கட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 2019 அவங்க வந்து பர்டிகுலரா வந்து 2 சீட்ல தான் நிக்கிறாங்க. சோ இன்னும் அதிகமா தான் ஆகும். ப்ரோ நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா வந்து அந்த 1 லட்சம் ஓட்டு வந்தது இப்ப வாங்குவாங்கன்றது டவுட் தான். ஏன்னா வந்து வாய்ப்பே இல்ல ப்ரோ. இல்ல ஒன்னே ஒண்ணுதான், ஏடிஎம்கே தோக்கணும், அந்த வேலை தான் நான் பார்த்துட்டு இருக்கோம் நாங்களாம் மதுரையில. அதனாலதான் நாங்க வந்து டிடிவிக்கு சப்போர்ட்டா இருப்போம். அதான் நானும் சொல்றேன். அதிகமா அதான் சொல்றேங்க. அதிகமா திமுக கூட ஜெயிச்சிட்டு போது ஏடிஎம்கே ஜெயிக்க கூடாது, அந்த வேலை தான், ஒரே வேலை தான். சவுத்துல ஏடிஎம்கே காலி ப்ரோ. அது வந்து அங்க அதுக்கு ஜாதி பலமும் இல்ல, லீடர்ஸும் இல்ல. சவுத்துல திமுகவுமே 3 தொகுதியில தாங்க நிக்குது. தேனியில, தென்காசியில, தூத்துக்குடி. அதுக்கப்புறம் எங்கேயுமே நிக்கல. மதுரையும் கூட நிக்கல. மதுரையில இருந்து சவுத் அந்த 10 டிஸ்ட்ரிக்ட் 10 சீட்ல 3 சீட்டு தான் திமுகவே நிக்குது. இதெல்லாம் கூட்டணி தள்ளி விட்டானுங்க. தூத்துக்குடி ஜெயிச்சிருவாங்க. கனிமொழி இருக்கிறதுனால அது வாய்ப்பு இருக்கலாம். பட் மீதி தென்காசியும் தேனியும் தெரியல.
தேனி கஷ்டம் தான். தென்காசி மேபி டைட்ல இருக்கலாம். இல்லைன்னா பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு ஏ வாய்ப்பு இருக்கு. தேனிலாம் இல்ல நீங்க வந்து தேனில அந்த கணக்கே நாராயணசாமி வச்சுக்கோங்க. தானே டூஜி அவருக்கெல்லாம் போட மாட்டாங்க. தேனிலாம் கணக்கே அந்த வச்சுக்காதுங்க. தெலுங்காரங்களே போட தேனிலாம் மாட்டாங்க டூஜி. அவரு தம்பி தேனிலாம் வந்து டிடி வந்து குக்கரை வச்சுட்டு ஒரு சம்பவம் பண்ணுவாருங்க. ரொம்ப ஈஸியா வந்து எல்லாரும் 1000 பேத்துக்கு 1000 ஓட்டுக்கு வந்து ஒரு ஆளை வந்து கொடுத்து அதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பண்ணுவார். ப்ரோ இப்போ இங்க மதுரையில யார் இருக்கா ப்ரோ? இங்க மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி நிக்கிறார்ல நம்ம வெங்கடேசன். இங்க இருக்கிற ஸ்பேஸ்ல நம்ம மதுரைக்காரங்க யார் இருக்காங்க? எப்படி அவங்களோட இது என்ன நல்ல வரும்? ப்ரோ மதுரையில் வந்து எப்படின்னா எப்பயுமே வந்து இப்போ அழகிரி இருந்த டயத்தில் வந்து நல்லா பவராக இருந்தாங்க. இப்போ அழகிரியை வந்து ஒதுக்குறதுனால வந்து உள்ளடி வேலைகள் நடக்கும்ன்றதுனால தான் கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? அதனால தான் கம்யூனிஸ்ட் வந்து அசால்ட்டாக ஜெயிச்சாங்க. ஆனால் வந்து இந்த தடவை அவங்க கூட்டணி தர்மத்துக்கான தான் அவங்க மறுபடியும் வெங்கடேசன் கொடுத்து, ஆனால் கட்சியில் யாருக்குமே பிடிக்கல. இருந்தாலும் அதனால தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவர் ஜெயிப்பாருங்க, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இந்த சோசியல் மீடியாவில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறது. இல்ல அதுக்காக இல்ல, அங்க ஆப்போசிட்ல இருக்க கேண்டிடேட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல பெருசா எடுக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. திரும்ப வந்து வெங்கடேசன் தானா? அப்ப ராமசீனிவாசனுமே தரமான கேண்டிடேட் தான். ஆனா வந்து பட் அது ரொம்ப ரொம்ப வந்து கிராமத்தெல்லாம் போய் அவரு ஒரு இன்டெலெக்சுவல் தான் அந்த மாதிரி. ஆக்சுவலா பார்த்தோன்னா ராமசீனிவாசன் ரொம்ப இன்டெலெக்சுவல். அவரோட ஸ்பீச் ரொம்ப இன்டெலெக்சுவல் தான், நல்லா இருக்கும். பட் ஆனா பெருசா ஓட்ட கன்வெர்ட் ஆகாது. ரெண்டாவது தடவை அந்த மாதிரி வேணா வரலாம், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். விருதுநகர் எப்படி ப்ரோ? ராதிகா ஜெயிக்க வாய்ப்பு எங்க மறுபடியும் மாணிக்கச்சாமி தான் ஜெயிப்பாப்ல. மாணிக்கச்சாமி ஜெயிப்பாரு. விஜயகாந்த் பையனுக்கு அனுதாப ஓட்டு விழுவும் அவருக்கு கண்டிப்பா. அவர் கொஞ்சம் நல்லா ஓட்டு வாங்குவார். ஏடிஎம்கே ஓட்டு விழுவும் ப்ரோ. அது இல்லாம விஜயகாந்த் அவர் இல்லைன்றதுனால அந்த அவர் பையன்றதுனால கொஞ்சம் ஓட்டு விழுவும். திமுக தான் காங்கிரஸ் தான் வாய்ப்பு அதிகம். திருச்சி கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த எம்டிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு போல இருக்காங்க ஓட் டிரான்ஸ்ஃபர்ல. திருச்சியில யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு? திருச்சியில நிக்கிறது வந்து வைகோட பையன் தானே, துரை வைகோ. வைகோட பையன் நிக்கிறாரு. டிடிவியோட சின்னத்துல வந்து செந்தில் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாப்புல. வைகோன்ற ஒரு பேரை வந்து அப்பா பேரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாப்புல. ஏதோ ஒரு மேடையில அழுகுறாப்புல. கேஎன் நேருக்கும் அவருக்கும் நிறைய ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். எப்படி இருந்த ஒரு வைகோன்ற ஒரு என்ன பேரு அதை வந்து கேவலப்படுத்துற மாதிரி